கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நம்ம ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இந்த வாரம் முழுவதும் நம்ம விட்டு கொடுக்காத தேவன், அவரை நினச்சி நம்ம பாடலாமா? என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நேசர் நிறை. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நிறை. நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நிறை. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நிறை. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நிறை. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நிறை. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நிறை. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நிறை. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர், நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர், நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கின்றீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நிறை. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நிறை. அடுத்த பாடலாக எலியாவின் தேவனை அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. அந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே சத்தமா பாடலாமா?
அசைவாடும் மணலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் மணலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே வழி மாறி கீழ் தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார் வழி மாறி கீழ் தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார் நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார் என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார் ஆவியே 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 அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே கேரி தாச்சு நீர் வச்சி போனாலும் வச்சாத ஜீவன் அது நமக்கு உண்டு கேரி தாச்சு நீர் வச்சி போனாலும் வச்சாத ஜீவன் அது நமக்கு உண்டு பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன் நான் பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன் அழைத்தவர் காரம் நடத்தும் நம்மை அழைத்தவர் காரம் நடத்தும் ஆவியே 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 அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் மணலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அடுத்த பாடலாக உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகின்றது அவர் கிருபை தான் நம்மளை தாங்குகிறது அதை நினச்சி இந்த பாடலை பாடலாமா பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகின்றது உங்கள் கிருபை தான் என்னை நடத்துகின்றது உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகின்றது உங்கள் கிருபை தான் என்னை நடத்துகின்றது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை தருவாக்கின கிருபை இது உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை ஊர்ந்து கொண்ட கிருபை இது சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது
கிருபை இது. நமக்கு ஒன்றில்லாத நேரத்திலும் நம்மளுக்கு உதவி செய்த தேவனுடைய கிருபை மட்டுமே. உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கடைசியாக நம்ம தேவனுடைய நாமத்தை உயர்த்தி இந்த பாடலை பாடி முடிக்க போகிறோம். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா யாவே ஹல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்கள் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது ஜங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க
ஆராதிக்கலாம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமா எல்லாரும் ஸ்தோத்தரிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தாவே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வழி நடத்துகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராதனையில் அசைவாடுகிற பிரியப்படுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா உடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களை ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே இந்த ஆராதனையை நீர் ஆண்டவரை ஆரம்பித்து நீரை பொறுப்பெடுத்து உம்முடைய ஆளுகையை நாங்கள் உணர்ந்து கொள்ள உண்மை நாங்கள் ருசி பார்க்க உதவி செய்கிறவரே உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. நீர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். மகிமைக்கு பாத்திரரே நீர் நல்லவர் வல்லவர் மகிமையான காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு நன்றி 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 அப்பா. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க கிருபை இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. இயேசுவின் கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் உங்க அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பலிகள் என் மேல் விழுந்தும் உங்க கரைபடாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் உங்க அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பலிகள் என் மேல் விழுந்தும் உங்க கரைபடாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எஜமானனே என் எஜமானனே என்னை அழைத்த எஜமானனே. எஜமானனே என் எஜமானனே என்னை அழைத்த எஜமானனே. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. இயேசுவின் கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. இயேசுவின் கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது ஆயிரம் அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது ஆயிரம் அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை
நீர் பரிசுத்தரப்பா பரிசுத்தரப்பா. ஆண்டவரே எங்களை வழுவாத ஆண்டவரே எங்களை கைவிடாது காத்து நடத்தினீரே உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா. அப்பா ஆண்டவர் எத்தனையோ நாட்கள் ஆண்டவர் எங்களை விட்டு நாங்கள் தள்ளின போதும் ஆண்டவரே ஒருபோது ஆண்டவர் எங்களை கைவிடாது நடத்தினீங்களே உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா. சேனைகளின் கர்த்தாவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. கிருபையா எங்களை நடத்துகிற தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நாம யாவரும் ஆண்டவரை நம்மளை எவ்வளோ அழகாக நடத்தின தேவனை நினச்சி நன்றி சொல்லலாம். கர்த்தரை இவ்வளோ நாட்கள் ஆண்டவர் இத்தனை நாட்களாக ஜீவன் தந்து ஒரு குறைவின்றி எத்தனையோ நாட்கள் ஆண்டவர் இடர்ன போதும் எத்தனையோ நாட்கள் அவரை விட்டு தொலைந்து போன போதும் இதுவரையிலும் கைவிடாது நடத்தின அவரை நினச்சி நன்றி சொல்லலாமா? நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. ஆண்டவரே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது அப்பா உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. நீ பரிசுத்த நீ நல்லவர் அப்பா. எங்களை ஒவ்வொருபோதும் கைவிடாது எங்களை கைப்பிடிச்சு நடத்தின நல்ல தகப்பனப்பா நீங்க. ஆண்டவரே எங்களை நீங்க விலகாது எங்களை காத்து நடத்தின நல்ல நிழலா இருந்தீங்களே அப்பா உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா. தகப்பனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். எங்களை ஒருபோதும் கைவிடாத நடத்தினீரே உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா. சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நல்லவரே உமக்கு நன்றி வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீ செய்த நினைத்தது ஆண்டவரே ஒருபோதும் தடைபடாது இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை காத்து நடத்துகிறவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. சேனைகளின் கர்த்தாவே நீர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். ஆராதனைக்கு பிரியப்படுகிறவரே நீ நல்லவர் வல்லவர் உம்முடைய கிருபை என்றும் உள்ளது அப்பா. ஆண்டவரே எங்களை ஆண்டவரை சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தீங்களே. நாங்கள் ஆண்டவரை எத்தனை ஆண்டவரை முட்கல்ல எத்தனை ஆண்டவரை இடர்கள சேற்றில் இருந்தபோது ஆண்டவர் உம்முடைய கரத்தை நீட்டி ஆழத்திலிருந்து இதை தூக்கி எடுத்த கர்த்தாவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. எங்களை கிருபையாய் ரட்சித்தீரே உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர்
ஒவ்வொரு பருவங்களில் எங்களை ஏந்தி தாங்கி சுமந்து வந்த கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாவரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. மாறாத தகப்பன், மாறாத தேவன், வழியும் சத்தியம் ஜீவனானவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எங்களை இடைவிடாது காத்து நடத்துகிற கர்த்தாவே நீ நல்லவர், வல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. மகாபெரிய அரணும் கோட்டையும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை வழுவாது காத்து நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா நிசியே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீ நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. துதிகளில் பிரியப்படுகிற கர்த்தாவே நீ நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஆராதனையில் அசைவாடுகிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருவராய் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற கர்த்தாவே நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற நல்ல தெய்வமே நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் வாசம் செய்கிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை நாவை உம்முடைய ஆவியினால் உம்முடைய அபிஷேகத்தின் வார்த்தையினால் நிரப்புகிற கர்த்தாவே நீ நல்லவர், வல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. அப்பா உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை இந்த ஆலயம் முழுவதிலும் ஆண்டவரே உம்முடைய ஆலயமாக எங்களிடம் நிரப்பி நடத்துகிற கர்த்தாவே நீ நல்லவர், வல்லவர், கிருபை என்றும் உள்ளது. ஆராதனைக்கு தகுதியானவரே, காருண்ய தகப்பனே உமக்கு நன்றி நன்றி நன்றி. கவர்ச்சி நாயகனே உமக்கு நன்றி அப்பா. எங்களை ஒருபோதும் ஆண்டவரை விட்டு விலகாத நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கணின் மணி போல காத்து நடத்தின தேவனே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரை எத்தனையோ பேர் கைவிட்ட போதும் நீர் ஆண்டவரை எங்கள் கையை பிடித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறீரே. நீ நல்லவர், வல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. உம்முடைய காருண்யத்தின் கடல் மாறாததற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களை தயவாய் நினைத்தீரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி. நாம் யாரும் கரங்களை உயர்த்தி சொல்லலாமே. தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி
அல்லேலூயா ஆமென். உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். கூடி வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் வெள்ளூர் WMMின் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இங்கே சேனை வேலை தானே, சேனை வேலையில் ஒரு 3 நாள் சத்திய தேவ சபையில் ஒரு 3 நாள் கூட்டம். கடந்த 2வது மாதம் இன்னொரு சர்ச்சில் அதே சத்திய தேவ சபையில் பேச கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆகவே மறுபடியும் அவங்க இந்த நாளில் அவங்க நம்மளை கேட்டுக்கிட்டாங்க. ஆகவே இன்றைக்கி போகிற வழியில் குடும்பமாக வந்ததுனால பாஸ்டிவை மீட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நைட்டு தங்கணும். எங்களை அன்பாக ஏற்றுக்கொண்ட போதகருக்கும் பாஸ்டர் அம்மா அவர்களுக்கும் பாஸ்டர் ஜோயல் நேசராஜ் அவர்களுக்கும் மற்றும் பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் உன்னதமான நாமத்திலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது எங்கள் அஜெண்டாவில் கிடையாது. இங்கே நிற்கிறது நாங்கள் காலையிலேயே புறப்பட்டு போகிறது ஏன்னு கேட்டால் 2-3 பேர் நடுவில் விசிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் பிள்ளைங்க எழும்பாததுனால சரியான நேரத்துக்கு நாங்கள் இங்கே வெயிட் பண்ணும்போது பாச சொல்லிட்டாங்க, இங்கே பாசிங் ப்ரேயருக்கு தயவுசெய்து முடிச்சுட்டு போங்க பாசன்னு சொல்லி. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். இப்பொழுது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோசுவா 24 சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாத கண்டால், கர்த்தரை சேவிப்பது உங்கள் பார்வைக்கு ஆகாததென்று கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு இன்று வாசிமா. நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? ஆமென். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் யாரை சேவிப்போம்? கர்த்தரையே சேவிப்போம். எத்தனை பேர் சொல்வீங்க நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம்? இந்த வருடம் நம்முடைய WMM திருச்சபையினுடைய தீம் வந்துட்டு குடும்பம். ரோமன் சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க? குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும். குடும்பமாக ஆண்டவரை நம்ம துதிக்கணும். குடும்பமாக நம்ம பரலோகத்துக்கு தகுதியாகணும். குடும்பமாக எல்லா விஷயத்திலும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும். ஒரு சில குடும்பத்தில் அப்பா மாத்திரம் விசுவாசமாக இருப்பார், அம்மா ஒரு மாதிரி இருப்பாங்க. அப்பா அம்மா நல்லா இருப்பாங்க, பிள்ளைங்க ஏனோ தானோன்னு இருப்பாங்க. அப்படி அல்ல. நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கண்களை மூடி கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு பேசும்படி கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? ஆண்டவரே இந்த வார்த்தையை கொண்டு பிள்ளைகளோடு பேசுங்கப்பா. ஆண்டவரே நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்பதை எப்படி என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உங்க எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு அடிமைத்தன தேசத்தில் இருந்தாங்க. ஆமாவா இல்லையா? ஆமென். எகிப்தில் எவ்வளோ நாள் அடிமையாக இருந்தாங்க? 400 வருஷத்துக்கு மேலாக அவர்கள் அடிமைகளாக இருந்தாங்க. அல்லேலூயா. அப்போ அடிமைகளாக இருந்த அவங்கள ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். பலவிதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவர்களை எப்படி நடத்துவேன்னு சொல்லி வாக்குத்தத்தங்களோடு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வெளியே கொண்டு வருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அந்த வாக்குத்தத்தங்கள் அத்தனையையும் கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். 21 கடைசி வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோசுவா 21 கடைசி வசனம் வாசிங்க. 45வது வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் இஸ்ரவேலருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகள் ஒரு வார்த்தையும் தப்பி தவறி போகவில்லை. கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருந்தாங்க. அடிமையாக இருந்து அவங்கள வெளியே கொண்டு வரும்போது கர்த்தர் பலவிதமான வாக்குத்தத்தங்களை அவர்களுக்கு கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கெல்லாம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரா? எத்தனை பேர் சொல்வீங்க ஆண்டவர் எங்களுக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார்? அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கா?
நிறைவேறிக்கிறதுனால கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைவேறலைன்னா ஆண்டவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. நம்ம கிட்ட தான் இங்கே மிஸ்டேக் இருக்கு. சரி பண்ணிட்டோம்னா அப்படி வாக்குத்தத்தம் நிறைவேற வல்லமை உள்ளதா இருக்கிறது. கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்க அடிமையா இருக்கிற போதே தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு நல் வார்த்தைகள், அதாவது வாக்குத்தத்த வார்த்தைகள், உன்னை எப்படி நடத்த போறேன், உன்னை எப்படி உயர்த்த போறேன், உன்னை எப்படி ஆசீர்வதிக்க போறேன், உன்னை எப்படி கனப்படுத்த போறேன், உன்னை எப்படி மகிமைப்படுத்த போறேன், நீ யாரா இருக்க போற, நீ எப்படி வாழணும், உன்னை என்ன செய்ய போற, எல்லா விதமான உயர்ந்த வாக்குத்தத்தங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பார்த்த உடனே 400 ஆண்டு காலம் தம் ஜனங்களோடு பேச முடியல, உறவாட முடியல, அவங்களோடு கூட எதுவும் சொல்ல முடியல. ஆண்டவருடைய இருதயம் துடிச்சிட்டு இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் அவருடைய கூப்பிடுதலின் சத்தம் ஆண்டுடைய சமூகத்துக்கு எட்டினது. கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய கூக்குரல் ஆண்டுடைய சமூகத்துக்கு எட்டினது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் கூட பல நேரம் அடிமைத்தனத்தில் வாழ்ந்தபோது, கர்த்தரை விட்டுட்டு தூரம் இருந்தபோது ஆண்டவர் சும்மா இருந்தார் நினைக்கிறியா? இல்லை, உன்னை குறித்த நினைவாகவே இருந்தார். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. உன்னை குறித்த நினைவாகவே இருந்தார். தம்முடைய ஜனங்களை எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறந்த பிள்ளை ஒருவேளை அந்த பிள்ளை சரியில்லாத வாழ்க்கையா போயிட்டாலும் அந்த தாய் தகப்பன் அந்த பிள்ளையை மறந்துடுவாங்களா, விட்டுருவாங்களா, அவருடைய எண்ணத்திலிருந்து வெளியே போயிடுமா, தூக்கி எறிஞ்சிருவாங்களா? ஒருவேளை கோபம் இருக்கும், ஆனாலும் தூக்கி எறிய மாட்டாங்க. ஆமா தானே? எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? தன் பிள்ளைக்காக ஏங்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை அந்த பிள்ளை இளைய குமாரனை போல கெட்டு போன பிள்ளையா இருந்தாலும் பிள்ளையை குறித்த சிந்தை இருந்துகிட்டே இருக்கும். ஆமாவா இல்லையா? என் ஆண்டவர் உன்னை மறந்துட்டார் நினைச்சிட்டியா? மறக்கவ அவர் மனிதன் அல்ல. கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை தாயின் கருவில ஒவ்வொரு உருவாவதற்கு முன்னே பேர் சொல்லி அழைத்த தேவன், உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே உன்னை முன்குறித்த தேவன். ஆமென், அல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்னால உன்னை முன்குறித்தவர். அவர் மறப்பார். அவர் சொல்றார், தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பேனோ? கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் மறக்காத தேவன், உன்னை நினைவில் வைத்திருக்கிற தேவன், உனக்கு தீங்கு செய்யாத தேவன், உன்மேல கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவன். தம்முடைய பிள்ளைகள் அவரை நோக்கி கூப்பிடும் போது உடனே மகிழ்ச்சி அடைகிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பான்னு கூப்பிட்டா போதும், அப்பான்னு சொல்லிட்டா போதும், அவரால் அங்க நிற்கவே முடியாது. உடனே இறங்குகிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 ஆண்டு காலம் ஆண்டவரை மறந்து, 400 ஆண்டு காலம் ஆண்டவரை தொழுதுகிறதை மறந்து அடிமை வாழ்க்கையில வாழ்ந்து, ஆலோட்டிகளால் படுகிற பாடுகள் எல்லாம் முடிச்சு அவங்க கூக்குரல் இடும்போது கர்த்தர் அந்த கூக்குரலை கேட்டு மறுபடியும் தம்முடைய ஜனங்களுக்கு இறங்கினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவுதான், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிச்சு. உபத்திரவத்துடைய உச்சத்துக்கு போயிட்டாங்க. நான் ஒன்று சொல்றேன், இன்னைக்கு நல்லா கவனிங்க. உன் வாழ்க்கை எங்க உச்சத்துக்கு போதோ, உபத்திரவத்துடைய உச்சம், பாடுகளுடைய உச்சம், அவமானத்தினுடைய உச்சம், வேதனையுடைய உச்சம், வியாதியினுடைய உச்சம் போதா, கர்த்தர் தம்முடைய தெரிந்து கொண்டப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு புதிய காரியத்தை இப்பொழுது செய்ய போகிறார் என்பது அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? உன்னுடைய உச்சமான பிரச்சனை முடிவல்ல, ஆண்டவர் பிரச்சனைக்கு முடிவு உண்டாக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க மாத்திர கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு பேச விரும்புகிறார். ஒருவேளை போராட்டத்துடைய உச்சத்தில் இருக்கிறாயா, கடனுடைய உச்சத்தில் இருக்கிறாயா, வேதனுடைய உச்சத்தில் இருக்கிறாயா, அவமானத்துடைய உச்சத்தில் இருக்கிறாயா, கண்ணீரின் உச்சத்தில் இருக்கிறாயா, வியாதியினுடைய உச்சத்தில் இருக்கிறாயா, பாடுகளுடைய உச்சத்தில் இருக்கிறாயா, ஒருவேளை ஜனங்களாலே அசிங்கப்படப்பட்டு, ஜனங்களாலே தூக்கி எறியப்பட்டு, ஜனங்களாலே புறக்கணிக்கப்பட்டு, ஜனங்களாலே நீ எரியப்பட்டவளாய் காணப்படுகிறாயா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய உச்சகட்டமான வெறுப்பு, உச்சகட்டமான பாடு, உச்சகட்டமான அவமானம், உச்சகட்டமான நிந்தை, உச்சகட்டமான சோர்வு உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். நம்புறவங்க மாத்திர கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரல் இடுகிறாள். பாடுபட முடியல, வேதனை வேதனை, வேலை செய்ய முடியல, ஐயோ பயங்கரமான அடிமைதானம். அப்பொழுது கர்த்தர் தம் ஜனங்களின் கூக்குரலை கேட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அவர் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டது உண்மையானால் கர்த்தர் தம்முடைய ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபையினுடைய கூக்குரலை கேட்பாரா, கேட்க மாட்டாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆட்டு ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்ட
இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூப்பிடுதலையே கேட்ட தேவன் தன் சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபையினுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்க மாட்டாரா? சபையினுடைய வேண்டுதலை கேட்க மாட்டாரா? சபையினுடைய துன்பத்தை கண்ணோக்கி பார்க்க மாட்டாரா? சபையினுடைய வேதனை அவருக்கு தெரியாதா? உன் கண்ணீர் அவருக்கு புரியாதா? உன் வேதனை அவருக்கு தெரியாதா? உன் வியாகுலம் அவருக்கு தெரியாதா? உன் துக்கம் அவருக்கு தெரியாதா? உன் அவமானம் அவருக்கு தெரியாதா? நீ தூக்கியப்பட்டு கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறாயே, தனிமையில் அழுது கொண்டிருக்கிறாயே, இது ஆண்டவருக்கு தெரியாதா? எத்தனை பேர் சொல்வீங்க இது ஆண்டவருக்கு தெரியாதா? தன் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் அன்புள்ள தேவன், அவர் பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே நேரத்தில் அவர் அன்புள்ள தேவன். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பரிசுத்தத்தில் அவர் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார், அது உண்மைதான். அதே நேரத்தில் அன்பில் நிறைந்திருக்கிற தேவன். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. அவருடைய அன்புக்கு எதை கொண்டு உன்னை பாருங்க, நீங்கள் நல்லவங்களா இருக்கிறதுனால உங்களை நேசிக்கல. நம் பாவிகளாய் துன்மார்க்கராய் அக்கிரமக்காரராய் இருக்கும்போதே நமக்காய் சிலுவையில் ரத்தம் சிந்தினவ. கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் நல்லவங்க ஆயிட்டு பிறகு, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களை நேசிக்கல. நீங்கள் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னே நீ பாவியா இருக்கும்போதே, நீ விக்கிரகத்தில் இருக்கும்போதே, நீ சாபத்தில் இருக்கும்போதே, தேவனை நீ நீ ஆண்டவருக்கு விரோதமாய் பேசும் போதே, உன் குடும்பம் சாபத்தில் இருக்கும் போதே உன்னை நேசித்தவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நீ ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்த பிறகு நேசித்த தேவன் அல்ல, உன் தாயின் கருவில உருவாவதற்கு முன்னே உன்னை நேசித்த தேவன். உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே உன்னை முன்குறித்த தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்தி நல்ல அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல அல்லேலூயா பத்தல, நல்ல கரங்களை உயர்த்தி, நல்ல வாலி பிள்ளைங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ இங்க பார்க்கிறோம், அவர் சொன்ன நல் வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகவில்லை. சொல்லுங்க, கீழ்ப்படியாத, முறுமுறுத்த, பின்மாற்றத்துக்கு போயிட்ட, எத்தனை தான் நன்மை செய்தாலும் இதுவரைக்கும் ஒருவரும் நடந்திராத ஒரு புதிய வழியில் கர்த்தர் நடத்தினார். ஆமாவா இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இஸ்ரவேல் அந்த எகிப்திலிருந்து கானான் போகிறதுக்கு 2 பிரதான வழி இருக்கு. ஒன்று வியாபாரிகள் போகிற வழி, இன்னொன்று ராஜாக்கள் ரதங்கள் போகிற வழி. இந்த 2 வழியிலும் கர்த்தர் நடத்தல. இதுவரைக்கும் ஒருவரும் நடந்திராத ஒரு புதிய வழியில கர்த்தர் நடத்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? தேவஜனமே, உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யறதுக்கு ஆண்டவருக்கு ஏராளமான வழி இருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ உன்னை நினைச்சிட்டு இருப்ப, இதை வாங்கினா, இதை பண்ணா, இதை செய்தா, இதை முடிச்சிடலான்னு. இது உன் பிளானு. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. உன் வழிகளை பார்க்கலும் என் வழிகள் மேலானவைகள், உன் நினைவுகளை காட்டிலும் என் நினைவுகள் பெரிதானவைகள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நீ உன்னை குறித்து நினைச்சிருக்கிறத விட, நீ உன் புருஷனை குறித்து நினைச்சிருக்கிறத விட, நீ உன் பிள்ளைகளை குறித்து நினைச்சிருக்கிறத விட ஆண்டவர் பெரிய பெரிய காரியத்தை உனக்காக ஆண்டவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். நம்புறவங்க மாத்திர கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம மூளை சின்ன மூளை, இந்த சின்ன மூளையிலே இவ்வளவு பெருசா சந்திக்க முடியும்னா, வானம் கொள்ளாதவர், பூமி கொள்ளாதவர், வானாதி வானங்கள் கொள்ளாத பெரிய தேவன், அந்த சராசரங்களை வார்த்தையினால் படைத்தவர், வானத்தையும் பூமியையும் காற்றையும் கடலையும் சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். அத்தனை எத்தனையோ கோடி, அதாவது சொல்றாங்க நட்சத்திரத்தை எண்ண முடியலையா, அவ்வளவு கோடிக்கணக்கான நட்சத்திரத்தை பெயர் சொல்லி அழைக்கிற அவ்வளவு ஞானமுள்ள தேவன். உன்னை குறித்து அவருக்கு தெரியாதா? உன் பிரச்சனை அவருக்கு தெரியாதா? உன் வேதனை அவருக்கு தெரியாதா? உன் அவமானம் அவருக்கு தெரியாதா? உன் நிந்தை அவருக்கு தெரியாதா? எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? எல்லாம் அவருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. அப்போ ஆண்டவர் சொன்ன எல்லாம் அது பாருங்க, அது அங்க சொல்லி அதை நிறுத்திட்டேன். 2 வழிகள், பிரதான வழிகள் இருந்துச்சு, பாதை இருந்துச்சு, அதில் ஆண்டவர் நடத்தல. இதுவரையிலும் ஒருவரும் நடந்திராத ஒரு புதிய வழியில, ஒருவரும் விதைக்க முடியாத, ஒன்றையும் அறுக்க முடியாத ஒரு வனாந்திர வழியில கர்த்தர் ஒரு புதிய வழியில நடத்தி கொண்டிருக்கிறார்.
வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென்னு சொல்லுங்க போகலாம். ஓ, பின்னால பார்வோன் வந்து கொண்டிருக்கிறான். முன்னாலே பெரிய பெரிய ரதங்கள் வந்து கொண்டிருக்கிறது. முன்னாலே செங்கடல் இருக்கிறது. ரெண்டு பக்கமும் பெரிய பெரிய மலைகள் மதில்கள் போல நின்று கொண்டிருக்கிறது. தப்பித்து போவதற்கு வழியே இல்லை. ஆனால் ஆண்டவர் ஒரு புது வழியை அவர்களுக்கு வைத்து வந்திருந்தார். கண்களிலே காணாத, செவிகளிலே கேட்கப்படாத, இருதயத்தில் தோன்றிராத ஒரு புதிய வழி. எந்த செங்கடல் அவர்களுக்கு வழிவிடாமல் தடுக்கிறதோ, எந்த செங்கலுக்கு முன்னால நிற்கிறார்களோ, உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே அவர் செங்கடல் ஆழத்திலே அவர்களுக்காக ஒரு வழியை உண்டு பண்ணி வைத்திருந்தது உண்மையானால், உன் வாழ்க்கையின் தடைகளுக்கு முன்னாலேயே, உன் வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலைக்கு நடுவிலேயே, உன் வாழ்க்கையின் தடைகளுக்கு நடுவிலேயே, உன் கண்ணுக்கு தெரியாத, உன் காது கேட்டிராத, உன் இருதயம் உணர்ந்திராத ஒரு புதிய வழியை கர்த்தர் அந்த தடைக்கு மத்தியிலேயே வைத்திருக்கிறார் என்று நம்புறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? Praise the Lord. அல்லேலூயா. நம்புறீங்களா நீங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புரியல, நடத்திட்டு போற மோசேக்கே தெரியல. மோசேக்கே தெரியல. அவன் கண்ணு முன்னால செங்கடலை தான் பார்க்குது, பின்னால பார்வோன் சேனையை பார்க்குது, வலது இடது புறத்துல மலைகளை பார்க்குது. ஓ, அவனே சோர்ந்து போயிட்டு, ஆண்டவரே நான் ஏன்பா என்ன கூப்பிடுறேன்? உன் கையில என்ன இருக்கு? ஓ, எகிப்துல தான் பயன்படுத்தின அந்த கோலை அதோட நிறுத்திட்டியா? இப்பவும் அந்த கோலுக்குள்ள என் வல்லமை அனுப்புறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே கோலை, அந்த கோலை செங்கடலுக்கு நேராய் நீட்டுகிற பொழுது செங்கடல் தானாய் பிளந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தடையுடைய உச்சம், ஓ பிசாசனுடைய போராட்டத்துடைய உச்சம், உன் எதிரிகள் உன்னை தொடர்ந்து பிடித்து கொள்ளுகிற உச்சம் கிட்ட நெருங்கிட்டாங்க. ரொம்ப சமீபத்தில் வந்துட்டாங்க. திரளான ரதங்கள் வந்து விட்டது. பார்வோன் சேனை அவர்களை தொடர்ந்து விட்டது. இப்பொழுது என்ன நடக்கிறது? இதுவரைக்கும் புரியாத, இதுவரைக்கும் தெரியாத ஒரு புதிய வழியை கர்த்தர் தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வைத்தது உண்மையான இன்றைக்கு நான் இதை தீர்க்க தரிசனமா எழுதி கொள்ளுங்க. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு புதிய வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்புறவங்க மாத்திர கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் நினைவில் இருக்கிற வழி அல்ல, உன் கண்ணுக்கு தெரிஞ்ச வழி அல்ல, உன் இருதயத்துக்கு தெரிந்திருக்கிற வழி அல்ல, ஒரு புதிய வழி உனக்கென்று ஆண்டவர் ஒரு புதிய வழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்த போது எல்லா குருடரையும் ஒரே மாதிரி குணமாக்கல, எல்லா குஷ்டரோகியும் ஒரே மாதிரி குணமாக்கல, எல்லாரையும் ஒரே மாதிரி குணமாக்கல, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமா குணமாக்கினார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஒரு குருடனை உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுதுன்னு சொன்னாரு. இன்னொரு குருடனுக்கு போய் சேர உண்டாக்கி அவனுடைய கண்ணுல பூசி போய் சீலோவாம் குளத்துல என்ன பண்ண கழுவன்னு சொல்றாரு. இன்னொரு குருடன் கண்ணுல கை வச்சு இப்ப பாருன்றாரு. அவன் மரத்தை மனுஷனை மரம் பார்க்கிற மாதிரி பார்க்கிறான். இன்னொரு முறை கை வச்சு ஜோமன் இப்ப பாருன்றாரு. இப்ப அவனுடைய பார்வை முழுவதும் வெளிப்பட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? குருடர்கள் தான், அவர்கிட்ட 1000 வழி இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அவங்களுக்கு நடத்துறது வேற வழி, உனக்கு ஆண்டவர் ஒண்ணு பண்ணி வைத்திருக்கிறது வேற வழி. சுவாசிக்கிறவங்க மாத்திர கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை நடத்துகிற விதம் வேற, உங்க ஊழியக்காரனை நடத்துகிற விதம் வேற. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்த மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2004 நினைக்கிறேன் ஊழிய ஆரம்பித்த புதுசுல, 2004 இல்ல 2005 பிப்ரவரி மாதம் நினைக்கிறேன், 2005 தான். 2005 சென்னை ஏஜி சர்ச்சில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. சபை மறுரூபமாக்கப்பட 7 படிகள் அப்படின்னு சொல்லி பால் ஆங்கிச்சோ சர்ச்சில் இருந்து வந்து 7 படிகளை குறித்து எங்களுக்கு போதனை பண்ணாங்க. சபை எப்படி வளர்க்கிறது அப்படின்னு சொல்லி. நானும் 22 வருஷமா சபை அந்த பிளானை நம்ம சர்ச்சில் கொண்டு வரலான்னு பார்த்தா இதுவரைக்கும் நடக்க முடியல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாலிங்குச்சோ கொடுத்தது பாலிங்குச்சோக்கு, எனக்கு கொடுத்தது எனக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. புரிஞ்சுங்க மாத்திர கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த ஊழியத்தை இந்த ஊழியத்தை, அந்த ஊழியத்தை இந்த ஊழியத்தில் நம்ம காப்பி பண்ணி ஊழியம் செய்ய முடியாது. அந்த மனுஷனை இந்த மனுஷனை எல்லாம் தனித்தனியாக அவங்கள பார்த்து நம்ம காப்பி பண்ணி வேலை செய்ய முடியாது. ஆண்டவர் நமக்குன்னு ஒரு தனி வழியை வைத்திருக்கிறார். புரிஞ்சுங்க மாத்திர கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. உன் கண்ணுக்கு தனி ரேகனா, உன் கைக்கு தனி ரேகனா, உன் வாழ்க்கைக்கும் தனி வழியை கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்புறவங்க மாத்திர கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஒரே பிள்ளைங்க, ரெட்ட பிள்ளைங்களா ஒட்டி பிறந்தாலும் அவங்க கண் ரேகன்ஸ் தனினா, அவங்களுடைய கை ரேக தனினா, உனக்குன்னு ஆண்டவர் ஒரு தனி வாழ்க்கைய, உனக்குன்னு
உனக்கென்று ஒரு தனி வழிய, உனக்கென்ற தனி ஒரு மாற்றத்தை உனக்கென்ற கர்த்தர். அவங்கள இவங்களெல்லாம் பார்க்கறத வச்சுக்காத, அவங்கள இவங்களெல்லாம் வாழ்க்கையில கம்பேர் பண்ணாத. அந்த குடும்பம், இந்த குடும்பம், மாமா குடும்பம், அண்ணன் குடும்பம், மச்சனன் குடும்பம், மூத்தார் குடும்பம், எந்த குடும்பத்தையும் கம்பேர் பண்ணாத. உனக்குன்னு ஆண்டவர் ஒரு மகிமையான வழியை வச்சிருக்கிறாரு. அதை தான் நான் சொல்ல வரேன். கரங்களை உயர்த்தி நல்லவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த வழியை கண்டுபிடிங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்ன மாதிரி என் பிள்ளை ஊழியம் செய்வான்னு இப்போ சொல்ல முடியாது. அவன் ஊழிய வித்தியாசமாக இருக்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என் அறிவுக்கு நான் ஊழியம் பண்ணிட்டுறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உபதேசம் ஒன்று தான், பட் கர்த்தர் நடத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். புரிஞ்சுங்கலாம். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சொல்லுங்க. சபைனா சபை தான், எல்லாமே சபை தான். சபையில் உபதேசம் ஒன்று தான், அவர்களை நடத்துகிற விதம் வித்தியாசம். பரிசுத்தம்னா பரிசுத்தம் தான், அதில் காம்ப்ரமைஸ் கிடையாது. கர்த்தர்களை நடத்துகிற விதம் வித்தியாசம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் சொன்ன அத்தனை நல்வார்த்தைகளும் யாருடைய வாழ்க்கையில் நிறைவேறிற்று? இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறிற்று. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை வாக்குத்தத்தம் வாங்கியிருக்கிறீங்களே? மாதம் மாதம் வாக்குத்தத்தம் வாங்குறீங்க, வருஷம் வருஷம் வாக்குத்தத்தம் வாங்குறீங்க, டெய்லி டெய்லி வாக்குத்தத்தம் வாங்குறீங்க. நிறைவேறி இருக்கா? நிறைவேறி இருக்கா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே, பதில் வரலையே. ஆமேனா இல்லையா? ஆமேனா இல்லையா? வாக்குத்தத்தம் வாங்கியிருக்கிறோமா? வாங்கியிருக்கிறோமா இல்லையா? அதிலே டவுட்டா? வாக்குத்தத்தம் வாங்கினவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா நல்ல சத்தமா நல்வார்த்தையை வாங்கினவங்க மாத்திரம் நல்ல பகிரங்கமா கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கொடுத்தது உண்மைனா கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார். தரிசனம் அது கொஞ்சம் தாமதித்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும். உன்னை குறித்த தேவ திட்டம் கண்டிப்பாக நிறைவேறும். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். காலையில் பாச என்ன பிரசங்கம் பாச சொல்லிட்டாங்க, ஒரு சின்ன பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுங்க பாசனாங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் 1000 பிரசங்கம் மனசில் இருந்தால் கூட இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேசணுன்றது ஒரு இது பிளானில் இல்லாதது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஊழியே எனக்கு பிளானில் இல்லை, ஆனால் இது தேவனுக்கு பிளானு. கரங்களோ இதில் ஏதோ ஒரு சிலரை ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக விடுவிக்க போகிறாரு. நம்புறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்ல. ஐயா, நாங்கள் ஒரு பெரிய 50-60 வருஷம் சபையை சார்ந்தவங்க. அஃப்கோர்ஸ் எங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ரக்காக இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சுங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஊற்று இருக்கு, ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஊற்றை தூர்த்து போட்டு வச்சிருக்கிறோம். அபிஷேகம் இருக்கு, அபிஷேகத்தை அடக்கி வச்சுட்டு இருக்கிறோம். ஆவியில அனலை அடக்கி வச்சுட்டோம். புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்நிய பாஷை கிருபை இருக்கு, ஆவியின் நிறைவு இருக்கு, ஆனா அதனுடைய கிரியைகளை வெளிப்படுத்தாம அடக்கி வச்சிருக்கிறோம். சொல்லுங்க, உங்களுக்கு புரியுதா? ஆமென். ஒரு காலத்துல வெட்கப்படாம ஊழியம் செய்தாங்க, ஒரு காலத்துல எதையும் எதிர்பார்க்காம கர்த்தருக்காக வைராக்கியமா நின்னாங்க, ஒரு காலத்துல வாலிப பிள்ளைங்க கூட்டம் கூட்டமா ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க, உபதேசத்துக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க, சபையில விழுந்து கிடந்தாங்க. ஊழியக்காரங்க என்ன சொன்னாங்களோ ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு அப்படியே 100க்கு 100 ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது போல ஊழியக்காரங்களுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. இன்னைக்கு அப்படியா? பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அப்படியா? இல்ல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு மாயமாலங்கள் பெருகிவிட்டது, துருபதேசங்கள் பெருகிவிட்டது. இந்த சபையிலன்னா இன்னொரு சபைக்கு போயிட்டே இருக்கிறான். சபை போர் அடிச்சிச்சு, உபதேசம் போர் அடிச்சிச்சு. அது எப்பவுமே உயிரோட்டமா இருக்கு. கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அவைகளை மேற்கொள்வதில்லை. ஆண்டவர் உபதேசத்துல எப்பவுமே உண்மை உள்ளவராக இருக்கிறார். புரிஞ்சுங்க மாத்திர கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் எங்கள் வேதம் சொல்லுது எனக்கு அருமையாக, அவர் சொன்ன நல்வார்த்தைகள் ஒன்றேனும். அவங்க அடிமையில் கிடந்தவங்க, அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே வந்தோம். ஆண்டவரை பல முறை வேதனைப்படுத்தினவங்க, 10 முறை முறுமுறுத்தவங்க. ஒரு முறை மோசே கிட்ட சொல்றார், மோசே என்னால் தாங்க முடியல, இந்த ஜனங்களை நான் அழிச்சிடுறேன், உன்னையும் குடும்பத்தையும் நான் உன்னை என்ன பண்ணுறேன் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அப்போ மோசே சொல்றார், ஆண்டவர் என் பேரை வேணா என்ன பண்ணிடுங்க, ஜீவ புத்தகத்திலிருந்து கிறுக்கி போட்டு
விட்டுருங்க, என் ஜனங்களை விட்டுருங்க. ரோமன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி கோபம் மூட்டின ஆட்டு ரத்தத்தை பயன்படுத்தினவங்களுடைய வாழ்க்கையிலேயே கர்த்தர் சொன்ன அத்தனை நல்வார்த்தைகளும் நிறைவேறினது உண்மையானால், எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அவர்களை சுத்திகரித்தது இயேசுவின் ரத்தம் அல்ல, ஆட்டுக்குட்டியின் ரத்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்னைக்கு அவர்களுக்கு பிரதான ஆசாரியர் இருந்தது சாதாரண மனிதன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் நமக்கு பிரதான ஆசாரியனாய் இருப்பவரோ, நமக்காய் விண்ணப்பம் பண்ணுகிறவரோ, நமக்காய் வேண்டுதல் செய்கிறவரோ சாதாரணமானவர் அல்ல. சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய இயேசு உனக்காய் எனக்காய் பிரதான ஆசாரியனாய் கிருபாசனத்தில் விற்றிருந்து உனக்காய் எனக்காய் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவராய் இருக்கிறாரே. உனக்காய் பரிந்து பேசுகிற ஒரு மகா பிரதான ஆசாரியர் உனக்கு இருக்கிறாரே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அந்த ரத்தம் நமக்காய் பரிந்து பேசுகிறது, நம்மை சுத்திகரிக்கிறது, நமக்கு முன்பாய் நம்முடைய எல்லைகளை பரிசுத்தப்படுத்துகிறது, சாத்தானின் கிரியைகளை அழிக்கிறது. இயேசுவின் ரத்தத்துக்கு முன்னால எந்த சாபங்களும் நிற்க முடியாது. அந்த ரத்தத்தில் நீ மூழ்கும் போது, அந்த ரத்தத்தை பூசிக்கொள்ளும் போது கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர்களுக்கே ஒரு வாக்குத்தத்தம் கூட தவறி போகலன்னா, ஐயா உனக்கு எனக்கும் வாக்குத்தத்தம் தவறுமா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். லேலோ, பிசாசு சொல்ற பொய்யை நம்பாத. ஏதேன் தோட்டத்தில் ஐயாவால் பிசாசு சொன்ன பொய்யை நம்பிட்டா, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பிசாசு பொய்யை மூட்டை மூட்டையாக இறக்கிட்டே இருக்கிறான். யாருக்கு இறக்கிட்டு இருக்கிறான்னா, ரட்சிக்கப்பட்டவங்களுடைய மனசுக்குள்ளதான் இறக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் கையாளாகாத தேவன் அல்ல. கொஞ்சம் அப்படியே வானத்தை அப்படியே அனந்து பார்த்து பாருங்க. அவ்வளோ பெரிய வானம் அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கு, இவ்வளோ பெரிய பூமி அந்தரத்து மேலே நின்றுட்டு இருக்கு. இதுக்கு என்ன வேறு? ராமன் சொல்லுங்க, ஒன்று கர்த்தருடைய வார்த்தை, அது மாத்திரம் தான் அஸ்திபாரம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அவ்வளவு எவ்வளோ பெரிய சூரியன், எவ்வளோ பெரிய சந்திரன், எவ்வளோ பெரிய நட்சத்திரங்கள், சூரியனை விட பெருசாக நட்சத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அத்தனை நட்சத்திரங்கள் அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கு. மேகம் எப்படி எழும்புது, எப்படி மழையை கொண்டு வருது, ஒன்றும் புரியலை. கரங்களை இவ்வளவும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய தேவன் நம்ம மேலே அன்பு வைத்து நமக்காக சிலுவையில் துடிக்க துடிக்க ரத்தம் சிந்தி நம்ம மேலே அன்பு செலுத்தினார்னா, அவருடைய நல்வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாதா? வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாதா? எத்தனை பேர் சொல்கிறீங்க இல்லை அப்படியே வாக்குத்தத்தம் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நிறைவேறுன்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை பொய் கிடையாது. வானம் ஒளிந்து போகும், பூமி ஒளிந்து போகும், என் வாயின் வார்த்தைகளின் உறுப்புகள் கூட ஒளிந்து போகாதுன்னு சொல்கிறார். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு இருக்கிற வார்த்தையினுடைய உறுப்பு கூட என்ன பண்ணாதான்? சொல்லுங்க பார்க்கலாம். உறுப்பு கூட என்ன பண்ணாதான்? ஒளிந்து போகாதான். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட வார்த்தையின் வல்லமை உள்ள தேவன் சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் தம் வார்த்தையை மகிமைப்படுத்துகிற ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு உங்களோடு கூட நான் என்ன பேசணும்னு, யோனாவை குறித்து 2 நாளைக்கு முன்னால் நான் அந்த காரியத்தை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த காரியத்தை உங்களோட மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நானும் என் வீட்டாரும் வென்றால் ஏன்னா யாரை சேவிப்போம்? கர்த்தரையே சேவிப்போம். ரோமன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் அப்படி? நானும் என் வீட்டாரும் வென்றால். நான் மாத்திரம் இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். நான் மாத்திரம் இல்லை. சொல்ல மாட்டேங்கிறீங்களாம்மா? பக்கத்தில் சொல்லுங்க, நான் மாத்திரம் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுமா, கைப்பிடிச்சி சொல்லு பார்க்கலாம். நான் மாத்திரம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. நானும் என் வீட்டாரும். அப்படின்னா கணவன் மனைவி, ஒருவேளை தாத்தா பாட்டி இருந்தால் தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, பிள்ளைங்க பேர பிள்ளைங்க, அடுத்து எல்லாம் யார் எவ்வளோ பேர் இருந்தாலும் நானும் என் வீட்டாரும். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ யோசுவா பார்க்குறாரு, இஸ்ரவேல் ஜனங்க கானானுக்குள்ளே வந்த உடனே அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை பேருங்க இருக்கிறீங்க? கானானுடைய எல்லைக்கு வந்த உடனே அவங்கவுங்க வழி, தனித்தனி வழி, அவங்கவுங்க பிச்சுக்கிட்டு போகிறாங்க. இவ்வளோ தூரம்
வந்ததே பெரிய விஷயம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அப்போ இப்போ என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? எல்லாரும் இப்போ எகிப்துக்கு திரும்பவும் போறாங்க. அப்படின்னா அந்த அனுபவங்களுக்கு, எகிப்தின் அனுபவங்களுக்கு திரும்பி போறாங்க, அந்த பாகாலுக்கு திரும்பி போறாங்க. ஆனால் இப்பதான் சொல்றாரு, எல்லாரும் பின்மாற்றத்துக்கு போகும்போது எல்லாம் சொல்லுங்க, எல்லா ராஜ்யமும் 250 வருஷம் தான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். எத்தனை பேர் அங்க இருக்கிறீங்க? இப்போ அமெரிக்காவும் 250 வருஷத்தை இப்போ கொண்டாட போறாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய நிலைமை என்னன்னு தெரியாது, அடுத்து வல்லரசு யாருன்னு தெரியாது. எத்தனை பேர் அங்க இருக்கிறீங்க? ஒட்டுமொத்தமாக வரலாறு பார்க்கும்போது எல்லா அரசாங்கமும் ஒரு 250 வருஷம் அப்படி நிற்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எல்லா அரசாங்கமும் வீழ்ச்சி அடையும். எத்தனை பேர் அங்க இருக்கிறீங்க? ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு ராஜ்யம், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற தேவனுடைய ராஜ்யம் மாத்திரமே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? இதை ஒரு ஆள் கூட வீக்காக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ராஜ்யம் சதா, தாவீது அப்பவே சொல்றார் 145ஆம் சங்கீதத்தில், அவருடைய ராஜ்யம் தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 145 13 அல்லது 14 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 145 13 14. Glory to God. உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ள ஆளுகை. ஆமென். கர்த்தர் விழுகிற யாவரையும். சரி போதுங்க. அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யமா? சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம நாட்டில் காங்கிரஸ் பேர் 50 வருஷத்துல அடங்கிடுச்சு. ஆமாவா இல்லையா? 250 வருஷம் ஓடல. ஆமென். அதுக்கப்புறம் இப்போ ஒரு புது ஆட்சி வந்திருக்குது. எவ்வளோ தூரம் ஓடுன்னு தெரில. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். 75 வருஷத்தில் நம்ம டிஎம்கே ஆட்சி வலுவிழந்துச்சு. 50 வருஷத்தில் ஏடிஎம்கே பல துண்டாக போயிடுச்சு. நான் அரசியல் பேசதான் நினச்சிக்காதீங்க. அந்த ராஜ்யம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? ஒன்றும் இல்லாமல் போயிட்டு இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆனால் அவருடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் நிலைத்திருக்கிற ராஜ்யம். அவர்தான் ஆதாமுக்கு ராஜா, அவர்தான் ஆபிரகாமுக்கு ராஜா, அவர்தான் ஈசாக்குக்கு ராஜா, அவர்தான் யாக்கோப்புக்கு ராஜா. ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவர்தான் எனக்கும் ராஜா, அவர்தான் என் பிள்ளைகளுக்கு ராஜா, அவர்தான் இந்த கடைசி வரைக்கும் ராஜா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த ராஜா என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரு. கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவர் என்ன பண்றார்? வாசிங்க. விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் என்ன பண்றாரா? தூக்கி விடுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விழுகிற யாவரையும் தாங்கி. அப்படின்னா மனுஷருங்க, நம்ம எல்லாம் மனுஷருங்க தான். ஆமா தானே? எல்லாத்திலும் நாங்கள் பர்ஃபெக்ட்ன்றவங்க மாத்திரம் யாரும் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட்டு. அன்பில் பர்ஃபெக்ட்டு, பரிசுத்தத்தில் பர்ஃபெக்ட்டு, கொடுக்கல் வாங்கல விஷயத்தில் பர்ஃபெக்ட்டு, நீதியில் பர்ஃபெக்ட்டு, உண்மையில் பர்ஃபெக்ட்டு. யாருன்னா சொல்ல முடியுமா? நான் இல்லை. நோ ஒன் பர்ஃபெக்ட் ஹியர். ஒருத்தரும் இங்கே உண்மை எல்லாத்திலும் பரிபூர்ணமானவங்க இல்லை. நம்ம எல்லாத்திலும் பரிபூர்ணமான இருந்தால் இங்கே இருக்க மாட்டோம். நம்ம இடம் இங்கே இருக்காது. எங்கே போயிடுவோம்? பரிபூர்ணவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுது, நீ விழுகிற யாவரையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? தாங்கி. கரங்களை உயர்த்துகிறோம். என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அல்லேலூயா. ஒரு அருமையான வசனம். விழுகிற யாவரையும் தாங்கி. வாழ்க்கையில் எத்தனை முறை விசுவாசத்தில் விழுந்து போயிருக்கிறோம், எத்தனை முறை அவிசுவாசம், எத்தனை முறை உலகம், எத்தனை முறை மாம்சம், எத்தனை முறை நமக்கு மாம்சத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம், எத்தனை முறை முரட்டாட்டம் பண்ணியிருக்கிறோம், எத்தனை முறை மற்றவங்க மேலே கோவப்பட்டு இருக்கிறோம், எத்தனை முறை மற்றவங்களை பகைச்சிருக்கிறோம், எத்தனை முறை மற்றவங்களோடு கூட பேசாமல் போயிருக்கிறோம், எத்தனை முறை மற்றவங்களோடு கூட கடினமான இருதயத்தை வச்சிருக்கிறோம், எத்தனை முறை மற்றவங்களை குறை பேசி இருக்கிறோம், எத்தனை முறை மற்றவங்களோடு கூட தேவன் சொன்ன மாதிரி அன்பு செலுத்தாம போயிருக்கிறோம். நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? நாமளா இருந்தா விழுந்துட்டோம்னா அவங்க பக்கம் பார்க்க மாட்டோம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் விழுகிற யாவரையும் என்ன பண்றாராம்? தாங்குகிற ஆண்டவர். கரங்களை உயர்த்தி ராமன் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கால வேளையில ஒரு நற்செய்தியை சொல்ல விரும்புகிறேன். ஓ தேவ ஜனமே, நீ விழுந்திருக்கிற
இடம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்னால் மறைக்காத. மனுஷனுக்கு மறைக்கிற மாதிரி நல்லவங்க மாதிரி காட்டாத. ஆண்டவருக்கு முன்னால் உன்னை நல்லவனாக காட்டாத. ஆண்டவருக்கு முன்னால் நீ இன்னவோ அதை மாத்திரம் காட்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? புரிஞ்சவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். அவனுடைய மனம் அவருக்கு தெரியும், உன் சிந்தை அவருக்கு தெரியும், உன்னுடைய வழி அவருக்கு தெரியும், உன்னுடைய மறைவு அவருக்கு தெரியும், உன்னுடைய ஒளிவு அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. எத்தனை பேர் எங்க இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய நேரம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம ஒத்துக்கிறது இல்லை. நம்ம சில விஷயத்தை என்ன பண்றது இல்லை தெரியுமா? கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்றது இல்லை, ஒத்துக்கிறது இல்லை. ஆகான் நீங்க பாத்தீங்கன்னா, ஆகான் அந்த சாபத்தீடு என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் ஆண்டவரே, தொடக்கூடாதுன்னு சொன்னார், எடுக்கக்கூடாதுன்னு சொன்னார். எரிகோ பட்டணத்துக்குள்ள நீங்க வரும்போது உங்களை இச்சிக்கிற காரியம் காணப்படும், உங்களை வசீகரம் பண்ணுகிற காரியம் இருக்கும். ஒண்ணு கூட அது என்ன பண்ணக்கூடாது, நீ தொடக்கூடாது, அதை நீ வெறுக்கணும், அது மேல உனக்கு ஆசை வரக்கூடாது. அந்த எரிகோ மேல உனக்கு, அந்த எரிகோக்குள்ள இருக்கிற எந்த பொருள் மேலையும் உனக்கு இச்சை வரக்கூடாது. அது அத்தனையும் சாபன்னு சொல்லிட்டார். ஆனா விட்டானா ஆகான் விட்டானா? இல்ல. ஆகான் அதுக்குள்ளே போகும்போது அதை இச்சித்து எடுத்துக் கொள்ளுகிறான். எத்தனை பேர் எங்க இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா ஒத்துக்கிட்டானா அப்படின்னு கேட்டா, செய்த தவற உடனே யாரும் ஒத்துக்கிறது இல்லை. ஏன்? ஆதி தகப்பன் தாயை ஒத்துக்கல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஆதியில ஆதாம கேட்டா ஆதாம் ஏவாளை காட்டுறான், ஏவாளை காட்டா ஏவாள் பாம்பா காட்டுறா. ஆமா ஆண்டவரே, உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாம போயிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு அன்னைக்கு கேட்டிருந்தாலும் அன்னைக்கு முடிஞ்சிட்டு இருக்கும் கதை. நம் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை. நம்மளுக்கு நிறைய சத்தியம் தெரியுங்க. சத்தியத்துக்கெல்லாம் நம்மளுக்கெல்லாம் பஞ்சமா என்ன? நம்மளாம் பெந்தகோஸ்தக்காரங்களே. பெந்தகோஸ்தக்காரர்களுக்கு சத்தியம் தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது. சத்தியம் வேலை செய்யலன்றதான் இப்ப கவலையே. புரிஞ்சுங்கெல்லாம் கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ரோமன் சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் தெரியாதா? தெரியும், கரைச்சி குடிச்சு வச்சுக்கிறோம். மண்டையில் இருக்கிற பைபிள் ஆர்ட்டுக்கு வரல. ஆர்ட்டுக்கு வந்தாதான் அது முழு சரீரத்துக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கும். மண்டையில் இருந்தா அது ஒரு என்னது, சட்டிக்குள்ள இருக்கிற மாதிரி. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த ஆர்ட்டுக்கு வரும்போது அது ஜீரணமாகும், வயிற்றுக்கு வந்த மாதிரி. புரியுதா உங்களுக்கு? சாப்பாடு சட்டியில் இருக்கிறது பிரச்சனை கிடையாது, வயிற்றுக்கு வந்தாதான் அது ஜீரணமாகும். ஆமாவா இல்லையா? புரிஞ்சுங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மண்டையில வசனம் இருக்கிறதுனால பிரயோஜனம் கிடையாது. அது எங்க இறங்கணும்? ஹார்ட்டுக்கு வரணும், இருதயத்துக்கு வரணும். இருதயத்துக்கு வரும்போது தான் சகல ஆவயங்களுக்குள்ள அந்த இருதயம் அதை கடத்தும். அந்த வார்த்தையை கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மண்டை வாங்கி அப்படியே வச்சுக்கும். புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சட்டி மாறியது, பானை மாறியது, ஒரு குண்டா மாறி ஒரு நம்ம செஞ்சு வச்சிடலாம். சாப்பாடு ரெடி. ஆமா, எங்களுக்கும் வசனம் தெரியும், உபதேசம் தெரியும், எல்லாம் ஓகே. மண்டையில் இருக்கிறது எங்க இறங்கணும்? எங்க இறங்கணும்? புரிஞ்சவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்து ரோமன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஹார்ட்டுக்கு வரணும், இருதயத்துக்கு வரணும். இருதயத்துக்கு வந்துடுச்சுன்னா இருதயம் அங்க வச்சுக்காது, அதை ஓட்டிக்கிட்டே இருக்கும். கரங்களை உயர்த்தி ரோமன் சொல்லுங்க பார்க்கலாம். எந்தெந்த அவயத்துக்கு எந்தெந்த வார்த்தை போனமோ கண்ணே உடனே கண்ணுக்கு சொல்லும், ஏ கண்ணே அங்க பிறர் பொருளை இச்சியாது இருப்பாயாக. ஓ உடனே சொல்லும், ஓ உணர்ச்சியில ஓ கோவப்படாத, மற்றவங்களை பத்தி பேசாத, மற்றவங்களை பத்தி கோல் சொல்லாத, அன்பு செலுத்தாம இருக்காத, வைராக்கியம் பாராட்டாத. இருதயத்துக்கு போயிடுச்சுன்னா சொல்லிக்கிட்டே இருக்கும். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ரொம்ப டைட் ஆகுதா? ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதாயா? நீ நான் புதுசாக சொல்ல வரேன்னு நினச்சிருக்கிறீங்களா? இப்படி நினச்சி தான் பெந்தகோஸ்தே சபை கீழே போயிட்டு இருக்குது. எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு எல்லாம் வசனமும் தெரியும். எங்க சர்ச்சுக்கார்கிட்ட வந்துட்டாக்கா, எங்க பாஸ்டர் மாதிரி எந்த யார் பிரசங்கம் பண்ணாலும் எங்களுக்கு பிடிக்காது, எங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாதான். முதல்ல உன் இருதயத்தை பரிசுத்தப்படுத்து, உன் இருதயத்துக்குள்ள வார்த்தையை கொண்டு வா. அது ஒருவேளை எனக்கு கேட்கறதுக்கு ஒருவேளை மகிழ்ச்சியா, ஆஹா பரவாயில்ல, என் ஜனங்களுக்கு நான் தான் ரொம்ப இஷ்டம். பட் தட் இஸ் பிசாசுடைய தந்திரம். புரிஞ்சுங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யார் வார்த்தையை கொடுத்தால் என்ன?
வார்த்தை வரும்போது அது ரிசீவ் பண்ணுகிற அனுபவம் நமக்கு இருக்கணும். அந்த வார்த்தையை கடத்துகிற அனுபவம் இருக்கணும். மண்டையிலிருந்து ஹார்ட்டுக்கு கடத்திட்டா போதும், ஹார்ட் மற்ற எல்லாத்துக்கும் கடத்திடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கும் ஆண்டவர் தேவ ஜனமே 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் பெந்தெகோஸ்து அனுபவங்கள் வந்தோம். இன்னைக்கு அந்த பெந்தெகோஸ்து அனுபவம் எல்லாம் மாறி 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 இன்னைக்கு பெந்தெகோஸ்து சபை கூட ஏதோ ஒரு பாரம்பரியத்தை நோக்கி போயிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். வெறும் அவுட்டரெல்லாம் இதை தொடாது, அதை பண்ணாது, இதை செய்யாது. ஹார்ட்ல நம்ம எப்படி இருக்கிறோம்? புரிஞ்சவங்க மாத்திர கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதை பண்ணாத அதெல்லாம் ஓகே, அதை பண்ணாது இதை பண்ணாது ஓகே. உபதேசத்தில் காம்ப்ரமைஸ் கிடையாது. ஒரு பாரம்பரியத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறதா இல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையை நோக்கி போயிட்டு கொண்டிருக்கிறதா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்ப வேதம் சொல்லுது, விழுகிற யாவரையும் ஆண்டவர் என்ன பண்றாரா? மறுபடியும் சான்ஸ் கொடுக்கிறாரு. விழுந்து போன உனக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்கிறாரு. உன் பிள்ளைங்க எத்தனை முறை தப்பு பண்ணாலும் உன் பிள்ளைங்களுக்கு நீங்க மறுபடியும் மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கிறியே. நீ ஏன் அப்படி வாய்ப்பு கொடுப்பனா? உன் ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே முன்குறித்த ஆண்டவர் உனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாரா? விழுகிற யாவரையும் தாங்கி, அதுக்காக இதையே என்ன பண்ணிடுற? கிருபையை லைசன்ஸா எடுக்கக்கூடாது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப வேதம் சொல்லு, விழுகிற யாவரையும் தாங்கி, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் என்ன பண்றார் ஆண்டவர்? தூக்கி விடுகிறார். ஒருவேளை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு உங்க வாழ்க்கை, அவ்வளவுதான் இவங்க முடிஞ்சு போச்சு, இவங்க பரிசுத்தம் முடிஞ்சு போச்சு, உண்மை முடிஞ்சு போச்சு, உத்தமம் முடிஞ்சு போச்சு, இவங்க பொருளாதாரம் முடிஞ்சு போச்சு, இவங்க வியாதியில இவங்க முடிய போகுது. மடங்கடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் ஆண்டவரால் மறுபடியும் தூக்கி எழுப்பி நிறுத்த முடியும். புரிஞ்சுங்க மாத்திர கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதுடைய சொந்த அனுபவத்தை பேசுறாரு. ஆமென். தாவீதுடைய வாழ்க்கையில எத்தனையோ முறை முடிஞ்சு போச்சுன்ற அனுபவம். ஒரு முறை எத்தனையோ முறை பக்கத்துல சவுலுடைய ராணுவம் தாவீதை மடக்கிடுச்சு. சுத்திரம் தாவீதுடைய படைகள் நிக்குது. அங்கேதான் தாவீது இருக்கிறாரு. ஒரு சத்தம், கீன்ற சத்தம் வந்தா தாவீதுடைய வாழ்க்கை முடிஞ்சிடும். அப்படிப்பட்ட நேரத்தில் கூட கர்த்தர் அவனை கண்மணி போல பாதுகாத்தார். புரிஞ்சுங்க மாத்திர கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு முறை அதே இடத்துல எந்த கெபியில தாவீதுடைய அவனுடைய ஆட்களும் ஒளிந்து கொண்டு இருக்கிறாங்க. அதே கெபியில மலஜலாதி கழிக்கிறதுக்கு சவுல் போறாரு. இப்ப சொல்றாங்க அவங்க, உன்னுடைய விரோதியை கர்த்தர் உன் கையில கொடுத்துட்டாரு, இப்ப நீ போற்று ஆண்டவர் உன் கையில கொடுத்துட்டாரு. சொல்றாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் கை போடுவது எப்படி? எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு சாதாரணமா ஊழியக்காரங்க மேல என்ன பண்ணின்னு வரோம்? சாதாரணமா ஊழியக்காரங்க மேல குற்றம் சாட்டின்னு வந்துடுறோம். வேதம் சொல்லுகிறது, தாவீதுக்கு சான்ஸ் கிடைச்சு. இத்தனைக்கும் தாவீதுடைய நேர் எதிரி ஆயிட்டார். யாரு? கொலை வெறியில சுத்திட்டு இருக்கிறார். யாரு? சவுல். சொந்த மாமனாரு கொலை வெறியில சுத்திட்டு இருக்கிறாரு. கண்ட கொலை, அவ்வளவுதான். கண்ட அவனை போட்டு தாக்குறதா. 3000 ராணுவ வீரர்களோடு சுத்துறாரு. ஒரு ராஜா ஒரு மனுஷனை சுத்திக்கிட்டு நாட்டை விட்டுட்டு தாவீதை தேடின்னு சுத்தி நிற்கிறாரு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனா தாவீது என்ன சொல்றாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மீது கை போடுவது எப்படி? கரங்களை உயர்த்தி ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷர்களுக்கு விரோதமா பேசக்கூடாது. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை துக்கப்படுத்தக்கூடாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு நம்ம வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம எப்போ கீழ்ப்படியிலையோ, நல்ல கவனிங்க, தேவ சித்தத்தை நம்ம செய்யாம போகும்போது, நான் போகிறேன் ஐயா என்று சொல்லி ஒருத்தன் போகலை, ஒருத்தன் போக மாட்டேன்னு சொல்லி மனஸ்தாபப்பட்டு என்ன பண்றான்? போறான். இதுல யாரு உண்மையானவங்க? நான் போகிறேன் ஐயான்னு சொல்லி போனவன் நல்லவனா? போகாதவன் நல்லவனா? போக மாட்டேன்னு சொல்லிட்டு மனஸ்தாபப்பட்டு போனவன் நல்லவனா? நிறைய நேரம் நம்ம முன்னால எல்லாத்தையும் செய்யற மாதிரி காட்டுறோம். ஆனா நிறைய நேரம் நம்முடைய இருதயம் கடினத்துல காணப்படுகிறது. கீழ்ப்படிதல் இல்லை, உண்மை இல்லை. உடனே அக்செப்ட் பண்ற மாதிரி இது, அப்புறம் பார்த்தா புஷ்ன்னு போயிடுது. வார்த்தை கேட்ட உடனே ஒப்பு கொடுக்கிற மாதிரி இருக்குது.
ஆனா ஜென்ம சுபாவம் இன்னும் சாகல, மாம்ச சுபாவம் இன்னும் சாகல. சிலரை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன். 70 வருஷம் 80 வருஷம் பெந்தெகோஸ்தே அனுபவம்னு சொல்றாங்க. இன்னும் சாதாரண அன்பு செலுத்த தெரியல, மன்னிக்க தெரியல. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? என்னைக்கும் நடந்த விஷயத்தை இன்னைக்கும் மறக்காம இன்னும் அதை பேசிட்டு இருக்கிறாங்க. நான் சிலரை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன். உபதேசத்துக்காக வைராக்கியமா இருக்கிறது வேற, உபதேசத்துக்காக வைராக்கம் பாராட்டுறது வேற. காண்கிற சகோதரிடத்தில் அன்பு செலுத்தாம காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு செலுத்த முடியும்? புரிஞ்சவங்க மாத்திர கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிலரை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். அவங்ககிட்ட சில விஷயம் அவங்ககிட்ட பெருசா கத்துக்கலான்னு போனப்போ ஒண்ணுமே கத்துக்க முடியல. புரிஞ்சுங்களா? ரோமன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எப்போ தேவ சித்தத்தை விட்டுட்டு போறோமோ, போகிறேன்னு சொல்லி நம்ம நோவா பாருங்க, போறேன்னு சொல்லி கப்பல் கிட்ட போயிட்டான். கப்பல் கிட்ட வரைக்கும், கப்பல் துறைமுகம் வரைக்கும் போனவன் நினைவே ஒரே 40 கிலோமீட்டர் தான். நினைவே எத்தனை கிலோமீட்டர்? 40 கிலோமீட்டர் தான். ஆனா இப்ப எங்க போறோம்? 3000 கிலோமீட்டர். தர்சீஸ் 3000 கிலோமீட்டரா. தர்சீஸுக்கு கப்பல் ஏறுறான். எனக்கு எப்போ நம்ம தேவ சித்தத்தை விட்டு விலகணும்னு நினைக்கிறோமோ, பிசாசு உடனே உன்னை தூர கொண்டு போயிடுவான். சொல்லுங்க, உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. உன்னை ஆண்டவர் பக்கத்துல விட மாட்டான். நீ எப்போ மனசுல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போகணும்னு நினைக்கிறியோ, அப்பவே பிசாசு பிளான் பண்ணிடுவான். இவன் நம்மாலே, இவனை பக்கத்துல விடக்கூடாது, இவனை அப்படியே தூக்கிட்டு போயிடணும். எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? அங்க பக்கத்துல இருக்கிற நாட்டுக்கு போல, ஒருவேளை நினைவேக்கு பட்டணத்து பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்கு போயிருக்கலாம். அன்னைக்கு தர்சீசு பட்டணம் தான், இன்னைக்கு இங்கிலாந்து பட்டணம். அறிவியல் அறிஞர்கள் சொல்றாங்க. எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ அவன் இங்கிருந்து எங்க போறானா? இங்கிலாந்து போறான். 3000 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸ். இளையகுமாரன் தன் தகப்பனுடையதெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க போயிட்டான்? கிட்டியா போனா? எங்க போனா? தூர தேசத்துக்கு. நீ தூர போயிட்டாதான் உன்னை சின்னாபினமாக்குறதுக்கு. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? நீ என்ன பண்ணிடணும்? விசுவாசத்தை விட்டு தூர போயிடணும், பரிசுத்தத்தை விட்டு தூர போயிடணும், உபதேசத்தை விட்டுட்டு தூர போயிடணும், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை விட்டுட்டு தூர போயிடணும். இது சாத்தானுடைய கண்ணி, சாத்தானுடைய தந்திரம். ஜபத்தை விட்டு தூர போயிடணும். இன்னைக்கு நிறைய பெந்தெகோஸ்தே சபை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஜபம் இல்லை. நிறைய பெந்தெகோஸ்தே சபை மக்களுடைய குடும்பத்தில் ஜபம் இல்லை. குடும்பமா கணவன் மனைவி பிள்ளைகள் சேர்ந்து ஜெபம் பண்றது இல்லை. தூரமா போயிடுச்சு. பிசினஸ் பிசினஸ், வேலை வேலை, படிப்பு படிப்பு படிப்பு. படிப்புக்கு கொடுக்கிற அந்த முக்கியத்துவம் தேவ சமூகத்துக்கு கொடுக்கிறது. வசனம் சொல்லுது, அவன் என்னை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் படிச்சிருக்கிறதுனால உயர்ந்த அடைக்கலம் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அறிகிற விஷயத்தை விட உங்கள் பிள்ளைங்க படிப்பை அதிகமாக அறியணும்னு நினைக்கிற பத்தியா? இதனால தான் நம்ம பிள்ளைங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் 0 ஆயினுக்கிறாங்க. உன் பிள்ளைங்க அதில் 0 பரவாயில்ல, ஆவியில ஹீரோவா மாறினாங்கன்னா, அபிஷேகத்தால நிரம்பினாங்கன்னா, அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். அபிஷேகம் ஒரு மனுஷனை உயர்த்திக்கிட்டே இருக்கும். அபிஷேகம் அவன் தலை மேல இருக்கிற அபிஷேகம். தேவ ஜனமே, நேற்று வரைக்கும் ஒரு சாதாரண நடிகரா இருந்தவரே, இன்னைக்கு அவர் மேல ஒரு அபிஷேகம், உலக ஜனங்கள் கொடுத்த அந்த ஆளுநர் கொடுத்த அபிஷேகமே அவர் என்ன ஆக்கிடுச்சு? தேசத்தினுடைய தலைமகனா மாத்திடும்னா, பரலோகம் கொடுத்த அபிஷேகம் உன்னை சாதாரணமாக வைக்கும். புரிஞ்சவங்க மாத்திர கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ சாதாரணமானவங்க அல்ல. உன் மேல இருக்கிற அபிஷேகம் சாதாரணமானது அல்ல. இந்த அபிஷேகத்துக்காக நீ எந்த விலைக்கிறைமான செலுத்தலாம். இது யோசேப்புக்கு தெரிஞ்சிருச்சு. ஐயோ, என் மேல இருக்கிற அபிஷேகம் சாதாரணமானது அல்ல. இத உலகத்துக்காகவோ, இச்சைக்காகவோ, பெண்ணுக்காகவோ, மண்ணுக்காகவோ, எதுக்காகவோ என் அபிஷேகத்தை நான் இழக்க மாட்டேன்னு வைராக்கியமா அந்த அபிஷேகத்தை காத்து கொண்டதுனால கர்த்தர் அவருடைய அபிஷேகத்தினாலே உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வைத்தார். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவ ஜனமே, இன்னைக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்க சபையில சொல்லுவேன், ஊழிய கூட்டத்தில் சொல்லுவேன், பிள்ளைங்க அபிஷேகத்தில் நடத்திருங்க. அபிஷேகத்தில் வாழ்வு பிள்ளைகளை நடத்திட்டா பிள்ளைகளை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டா அபிஷேகம் அவர்களை நடத்தும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகம் அவர்களை உயர்த்தும். அபிஷேகம் அவர்களுடைய பலவீனங்களில் இருந்து அவர்களை விடுதலையாக்கும். அபிஷேகம் அவர்களை உணர்த்தும். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நீ என்னதான் உட்கார வச்சு அவனுக்கு நாளெல்லாம் பாடம் எடுத்தாலும் அது அவனுடைய வாழ்க்கையை மாற்றாது. ஆனா அபிஷேகம் அவனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யோனா முதலாவது தூரத்துக்கு போறாங்க. தேவ சித்தத்தை விட்டு வெளியே போனாவே தூரம் போயிடுவாங்க. ஆமாம். இப்போ தூரம் போயிட்டவன் நீங்கள் 1-15 அந்த 1ஆம் அதிகாரம் யோனா 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இப்போ நேரம் இல்லை, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. அந்த 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மை உள்ள தெய்வத்தை அறிந்தவன் ஒரே ஒருத்தன் யோனா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் தெய்வம் என்று அறியாதவங்களெல்லாம் தெய்வத்தை கூப்பிடுறாங்க. தெய்வம் என்று அறியாதவங்க என்ன பண்ணுறாங்க? தெய்வத்தை கூப்பிடுறாங்க. ஆனால் யார் தூங்கி நிற்கிறது? யார் தூங்கி நிற்கிறது? பிரச்சனை. அதாவது கடல் கொந்தளிச்சிட்டு இருக்குது, கப்பல் உடைஞ்சு நிற்குது, கப்பலுக்கு தண்ணி இறங்கிட்டு இருக்குது. இவன் நிமித்தம் அநேகருக்கு நஷ்டமாய் நிற்குது. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? ஒரு நோவா தவறி இப்போ தேவ சித்தத்துக்கு விலகி போகிறதுனால ஒரு ஒட்டுமொத்த கப்பலில் இருக்கிற வாழ்க்கையினுடைய பொருட்கள் எல்லாம் நஷ்டமாயிட்டு இருக்குது. எல்லாருடைய பொருளை என்ன பண்ணுறாங்க? தூக்கி வெளியே போட்டுட்டு இருக்காங்க, கடலில் போட்டுட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பொருள்கள் நஷ்டமாயிட்டு இருக்கு. யார் ஒருத்தனால? அவன் சொல்ற நல்ல கவனி. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பிள்ளைகள் தேவ சித்தத்தை விட்டு விலகி போகும்போது அது அநேகருடைய வாழ்க்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? என்ன சொல்ல வரேன்னு? வாலி பிள்ளைங்க, உங்களுக்கு புரியுதா? அபிஷேகம் பண்ணப்பட்ட நீ கொஞ்சம் உலகத்துக்கு போயிட்டியனா அநேகருடைய வாழ்க்கை உன்னால ஆசீர்வாதம் பெற வேண்டியவங்க உன்னால துக்கப்பட வேண்டியதாயிடும். தேசம் உன்னால் நன்மையை பெற வேண்டியது, ஆனால் தேசம் உன்னாலே தத்தளிக்க ஆரம்பிக்கும். எல்லை உன்னால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது, எல்லை உன்னால் தத்தளிக்க ஆரம்பிக்கும். ஏனால் தேவ சித்தம் என்பது தேவன் உனக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு தேவ சித்தத்தை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உனக்குன்னு தனி ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. உன்னால ஒரு தேசத்துக்கு ஒரு பெரிய மாற்றத்தை வச்சிருக்கிறாரு. அநேகருக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட நீ தேவ சித்தத்துக்கு விலகி போகும்போது உன் தகப்பனுக்கு நீ நஷ்டத்தை ஏற்படுத்துகிறாய். பரலோக ராஜ்யத்துக்கு நீ நஷ்டத்தை ஏற்படுத்துகிறாய். உன் சக மனிதர்களுக்கு நீ நஷ்டத்தை ஏற்படுத்துகிறாய். உன் கிராம ஜனங்களுக்கு நீ நஷ்டத்தை ஏற்படுத்துகிறாய். உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்துக்கு பதிலாக நீ மற்றவர்களுக்கு லாபத்தை அல்ல நஷ்டத்தை உண்டாக்குகிறவனாய் மாறிவிடுகிறாய். புரியுதுன்றீங்களா? இல்லைன்றீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் கேட்பார், உன் மேல வச்ச அபிஷேகத்தின் வல்லமை எங்கே? இந்த அபிஷேகத்தினால் நீ என்ன செய்த? வெறும் சர்ச்சில் துதிச்சிட்டு பாடிட்டு கை தட்டிட்டு குதிச்சிட்டு போயிட்டியா? இல்ல அந்த அபிஷேகத்தை கொண்டு எதை சம்பாதிச்ச? ஆத்மாவை சம்பாதிச்சா? நன்மையை சம்பாதிச்சா? அன்பை சம்பாதிச்சா? உலகத்தை சம்பாதிச்சா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தூங்க யார் தூங்கி நிற்கிறது? ஜெபிக்க வேண்டிய என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? தூங்கிட்டு இருக்கிறான். அந்த கப்பல்ல எல்லாரும் தத்தளிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் அவங்க தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறாங்க. தெய்வம் அல்லாதவர்கள் எல்லாம் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆனால் உண்மை தெய்வத்தை அறிந்த ஒரு ஊழியக்காரன், ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தூங்கி கொண்டிருக்கிறான். சபையே புரிஞ்சுங்க. எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? இன்னைக்கு ஜெபிக்க சொன்னா ஜெபிக்கிறதுக்கு மனம் இல்லை. சபையில் போட்டி போட்டு ஜெபிக்கணும். சபை ஒரு குறிப்பு சொன்னா 4 பேர் ஒரே நேரத்தில் எழுமணும். போட்டியில ஜெபிக்கணும். இன்னைக்கு அவங்க பண்ணுவாங்களா, இவங்க பண்ண, சரி அவங்க பண்ணுவாங்க, இவங்க பண்ணுவாங்கன்னு அப்படி வெயிட் பண்ணி உட்காந்துக்கிறோம். ஜெபத்தை கேட்ட அந்த பாரம் வரல. ஜெபத்தை கேட்டா ஜெபிக்கணுன்ற எண்ணம் வரல. நாங்கள் வாலி பிள்ளைகளா இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு எத்தனை குறிப்பு சொன்னாலும் நான் ட்ரை பண்ணுவேன் ஜெபம் பண்றதுக்கு. என் கூட இருக்கிற நண்பர்கள் ட்ரை பண்ணுவாங்க ஜெபம் பண்றதுக்கு.
ஒருவேளை எங்களோடு யாருன்னா ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நாங்கள் நிறுத்துவோம். ரோமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஜெபம் தானே, நான் தான் பண்ணிட்டேன், இன்னொருத்தர் யாருன்னா பண்ணுறேன்னு வெயிட்டிங் கிடையாது. அடுத்த ஜெபம் வந்தாலும் நான் ஜெபம் எடுத்துக்க ட்ரை பண்ணுவேன். அடுத்த ஜெபம் வந்தாலும் நான் ஜெபம் எடுத்து ட்ரை பண்ணுவேன். ஏன்னா எல்லாருக்குள்ள அந்த வாஞ்ச வரணும். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வெயிட் பண்றது அல்ல. நீ ஜெபிக்காததுனால தேசம் பாழாய் போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிற, உன் எல்லையில மாற்றம் வர வேண்டுமானால் உன் மேல இருக்கிற அபிஷேகம் வழிஞ்சு வெளியே போடணும். அப்பதான் தேசத்துக்கு அது ஆசீர்வாதம். உன் மேலேயே நிக்க கூட, உன் தலை மேல மாத்திரம் அபிஷேகம் நிக்க கூடாது, உன் தலையிலிருந்து வடியணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அது தாடியில இறங்கி அங்கியில இறங்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்களே, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க மக்களே. ஆமென். உன் மேல இருக்கிற அபிஷேகம் வழியணும். உன் தலை மேல மாத்திரம், அது உனக்கு மாத்திரம் அல்ல, இது வழிந்து ஓடுகிற அபிஷேகம். புரிஞ்சுங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் நிமித்தமா, அந்த அபிஷேகத்தின் நிமித்தமாய் ஆயிரக்கணக்கானோருக்கு கர்த்தர் விடுதலையை கொடுக்க வைத்திருக்கிறார். ஆயிரக்கணக்கோரை ரட்சிப்பில் நடத்த வைத்திருக்கிறார். ஆயிரக்கணக்கோரை தேவன் பக்கமாய் ஈர்க்கிற, அநேகருக்கு ஆறுதல் அளிக்கிற, அநேகரை விடுவிக்கிற, அநேகருடைய கட்டுகளை அறுக்கிற, அநேகருடைய காயங்களை ஆற்றுகிற, அநேகருக்கு ரட்சிப்பை உண்டாக்குகிற அபிஷேகம் அது. உன் மேல இருக்கிற அபிஷேகம் அது சாதாரணமானது அல்ல. புரிஞ்சுங்க மாத்திர கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப யோனா தன்னுடைய அபிஷேகத்தை மறந்துட்டு ஆண்டுடைய சித்தத்தை விட்டு விலகி போயிட்டு இருக்கிறான். போனதுனால என்ன நடந்தது? இப்போ கடல் கொந்தளிக்குது. யாரால? ஒருத்தன் கீழ்ப்படியாதனால. இன்னைக்கு பூமி கொந்தளிக்கிறது யாரால? சபை விழித்திருந்து ஜெபிக்காததுனால. பிசாசு எப்பவுமே துன்பத்தை தான் படுத்திட்டு இருப்பான், எப்பவுமே அவன் வஞ்சித்து கொண்டிருப்பான். சபை ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா, சபை விழிப்பா இருந்துச்சுன்னா, எல்லா புயலையும் அதட்ட முடியும், எல்லா அலைகளையும் நிறுத்த முடியும். புரிஞ்சுங்க மாத்திர கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் சொல்லலாம். அல்லேலூயா. அதுக்கு காரணம் நானுன்னு தெரிஞ்சோம், கண்டுபிடிக்கிற வரைக்கும், இதுதான் சொல்ல வரேன், கண்டுபிடிக்கிற வரைக்கும் எல்லாரும் இப்போ மாலுமி, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல, எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் துக்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் கதறிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் தன்னுடைய நன்மைகளை இழந்துட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் தூக்கி கடல்ல போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா யாரால இந்த பிரச்சனையை அவன் போய் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறான்? இன்னைக்கும் சபை தூங்கிட்டு இருக்கு. பிரச்சனை யாரு? அவன் விழிப்பாயிட்டானாக்கா ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவன் கூப்பிட்டு இருந்தா, கூப்பிட வேண்டியவன் கூப்பிடல. அவன் ஒண்டி தான் உண்மையுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறவன். உண்மையுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடல. புரிஞ்சுங்க எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவ ஜனமே, உனக்குன்னு ஆண்டவர் ஒரு தனி வழியை வச்சிருக்கிறாரு. உனக்குன்னு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. குயவன் கையில் இருக்கிற களிமண் கெட்டு போச்சு. கெட்டு போட்டதுனால கர்த்தர் தூக்கி போட்டுறல, மீண்டும் அப்படி கையில தான் வச்சிட்டு இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? குயவன் கையில இருந்த களிமண்ணை கர்த்தர் தூக்கி போடல, இன்னும் கையில தான் வச்சிருக்கிறாரு. கெட்டு போச்சுன்னு தூக்கி போட்டுறல. உலகம் தூக்கி போட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு புருஷன் மனைவியை சாதாரணமா தூக்கி போட்டுறான். பெற்றோர் பிள்ளைங்க பெற்றோரை சாதாரணமா தூக்கி போடுறாங்க. எத்தனையோ பெற்றோர்கள் நடுத்தருவில் நிற்கிறாங்க, எத்தனையோ பெற்றோர்கள் ஆசிரமத்தில் நிற்கிறாங்க, எத்தனையோ பெற்றோர்கள் பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கிறாங்க, எத்தனையோ பெற்றோர்கள் ட்ரெயின்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க, எத்தனையோ பெற்றோர்கள் பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க, எத்தனையோ பெற்றோர்கள் கைவிடப்பட்டு இருக்கிறாங்க, தூக்கி எறிகிறாங்க பிள்ளைங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உன்னை அழைத்தவர், எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? உன்னை முன் குறித்தவர். நீ கெட்டு போயிட்டுன்னு சொல்லி, உனக்கு வியாதி வந்துச்சுன்னு சொல்லி, உனக்கு ஏதோ வந்துச்சுன்னு தூக்கி போடுகிற தேவன் அல்ல. அவர் மறுபடியும் தன்னுடைய கையில வச்சு மறுபடியும் உன்னை உருவாக்குவதற்காக, உன்னை மறுபடியும் வேறே பாண்டமாக உருவாக்கி ஒரு மகிமையான பாத்திரமாய் உன்னை உருவாக்க வேண்டும் என்றுதான் அவர் இன்னும் கையில வச்சிட்டு இருக்கிறார். இன்னும் சபையில நீ இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னும் அவர் கையில இருக்கிறனா, அவர் அவ்வளவு அன்பு செலுத்தி இருக்கிறார் உன் மேல. புரிஞ்சுங்க மாத்திர கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கிட்டு போன களிமண் அந்த டாபிக்ல நான் ஏலகிரி நம்முடைய தலைமை சபையில் பிரசங்கிக்கிறேன். 40 வாலி பிள்ளைங்க அன்னைக்கு ஒப்பு கொடுத்தாங்க. கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
அன்றைக்கு பாஸ்டர் இல்லை அமெரிக்கா போய்ட்டு இருந்த திரும்பி வர்றாரு, அடுத்த வாரம் வராரு. வந்த பிறகு சாட்சி சொல்லுனா 40 வாலி பிள்ளைங்களுக்கு வந்து மேலே வந்து இன்னும் கர்த்தருடைய கையில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு வந்து சாட்சி சொல்லி பிரமிக்க வச்சுட்டாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போகிறீங்க? கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் உன்னை தூக்கி போடலை, இன்னும் ஸ்டில் நீ அவருடைய உள்ளங்கையில் தான் இருக்கிற. புரிஞ்சவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய நேரம் பிசாசு சொல்லுவான், இல்லை ஆண்டவர் உன்னை மறந்துட்டாரு, உன்னை வெறுத்துட்டாரு, உன்னை கைவிட்டுட்டாரு. இல்லை 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 இல்லை, எப்படி மறப்பேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி மறப்பேன்? யாக்கோபே உன்னை எப்படி கைவிடுவேன்? கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் இருதயம் எனக்குள்ள என்ன பண்ணுது? குழம்புதுன்றார் ஆண்டவர். என் இருதயம் எனக்குள்ள என்ன பண்ணுதா? குழம்புது. உன்னை கைவிடவும் முடியல, உன்னை ஒப்பு கொடுக்கவும் முடியல, உன்னை மறக்கவும் முடியல. அவ்வளவு அன்பு வச்சுட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவ்வளவு அன்புள்ள தேவன். அப்போ யோனா இங்க பார்க்குறோம், தேவ சித்தத்தை விலகி போறதுனால மற்றவருடைய வாழ்க்கையில் என்னது? நஷ்டம். இந்த அந்த அந்த ஆகான் அங்கே அந்த கொள்ளை பொருளை எடுத்ததுனால 36 பேர் அன்னைக்கு ஆயிப்பட்டணம், சின்ன பட்டணம் தான், சின்ன பட்டணம். எரிகோவில் முடிச்சுட்டு வெளியே போயிட்டு ஒரு 3000 பேர் போனால் போதும், அவங்கள வந்துட்டு சுட்டெரிச்சிட்டு வந்துடலான்னு நினச்சா அவன் இவங்களை அடிக்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போகிறீங்க? யார் நிமித்தமா? யார் நிமித்தமா? யார் நிமித்தமா? ஒரு ஆகான் செய்த அந்த தீங்கு நிமித்தமா சின்ன நாட்டுக்கிட்ட இஸ்ரவேல் ஜனங்க தோத்துட்டு வராங்க. 36 பேர் சாகுறாங்க. இப்படி 36 பேர் செத்த பிறகு கூட தான் செய்த தவறை யார் ஒத்துக்கல? யார் ஒத்துக்கல? புரியுதா? என்ன உங்களுக்கு ஆகானை பற்றி தெரியுமா? ஆகானை தெரியுமா? பிள்ளைங்களுக்கு தெரியுமா? ஆகான் யார் தெரியுமா? யார் ஆகான்? சொல்லுமா, டக்குன்னு சொல்லு. தெரியல, நான் சொல்லி கொடுக்குறேன். ஆகான் யாரு? பிரைஸ் தி லார்ட். யாருக்கு தெரியும் ஆகான்? ஆகான், அல்லேலூயா. ஆகான் எரிக்கோக்குள்ள கர்த்தர் நடந்து போகும்போது அதுக்குள்ளே இருக்கிறது எதையும் என்ன பண்ணக்கூடாது? எடுக்கக்கூடாதுன்னு அது சாபத்திடுன்னு சொன்னார். ஆனால் அதை இச்சித்து எடுத்துக்கொண்டவன் தான் ஆகான். எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? அந்த ஆகான் ஒருத்தன் இச்சித்து யாருக்கும் தெரியாம கூடார மறைவில் வச்சுட்டான், கூடார வாசலில் போய் வச்சுட்டான், தோண்டி வச்சுட்டான். அவன் கூடாரத்துக்குள்ள கண்டுபிடிக்கிற வரைக்கும் சொல்லலை. எது வரைக்கும் சொல்லலை? சொல்லுங்க பாரு, எது வரைக்கும் சொல்லலை? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. கண்டுபிடிக்கிற வரைக்கும் சொல்லலை. நிறைய நேரம் நம்முடைய இருதயம் ரொம்ப கடினமான இருதயமா இருக்கு. ஒரு விஷயத்தை நம்ம உண்மையை உடனே ஒத்துக்கிறது இல்லை. உண்மையை உடனே ஒத்துக்கிறது இல்லை. ரொம்ப ஹார்ட் கடினமா இருக்கு. பல நேரம் நம்முடைய உண்மையை வெளியே சொல்றது இல்லை. ஆகான் அவனால இப்ப தோத்துட்டு வராங்க. யோசுவா போய் முகம் குப்புற விழுந்துட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்ற, நீ ஏன்டா என்கிட்ட முகம் குப்புற விழுந்துட்டு கிடக்குற? தேசத்துல சாபத்தின் தொடாதனதை ஒருத்தன் தொட்டுக்கிறான். இந்த கூடாரத்தை ஒழிச்சு வச்சிருக்கிறான். யாருன்னு போய் கண்டுபிடிக்கிறான்னு சொல்றாரு. இவ்வளவு சொன்னவர் என்ன பண்ண? நீ போய் கண்டுபிடினார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவன் போறான் 7ஆம் அதிகாரத்தை போய் நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. யோசுவா 7ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அல்லேலூயா. இவன் போய் தேவ சமுத்திரம் விழுந்து கிடந்து கடைசியில சீட்டு போட்டு பார்க்கறான். யூதா கோத்திரத்தில் வருது. யூதா கோத்திரத்தில் அவங்க அப்பம் பேர், அவங்க தாத்தம் பேர் எல்லாம் வந்து இப்ப யாரான்னு கேட்டா ஆகான் பேர் வருது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஒத்துக்கல. எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? இவ்வளவு கடினமான இருதயம் இன்னைக்கு சபையாருடைய இருதயம் எப்படி தெரியுமா இருக்குது? கடினமா இருக்கு. தன்னுடைய காரியத்தை ஒத்துக்கிறது இல்லை. வாலி பசங்க தன் தவற ஒத்துக்கிறது இல்லை. செல்போன் சாட்டிங்க ஒத்துக்கிறது இல்லை. தவறான உறவுகளை ஒத்துக்கிறது இல்லை. மாம்ச உறவுகளை ஒத்துக்கிறது இல்லை. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒத்துக்கொள்வதில்லை, தங்களை ஒத்துக்கொள்வதில்லை. அன்பு செலுத்துறவர்களைப் போலவே காணப்படுகிறார், அன்பு இல்லை. பரிசுத்தம் உள்ளவர்களைப் போலவே இருக்கிறோம், பரிசுத்தம் இல்லை. உண்மை உள்ளவர்களைப் போலவே இருக்கிறோம், உண்மை இல்லை. நீதி உள்ளவர்களைப் போலவே இருக்கிறோம், நீதி இல்லை. இருக்கிறோம், பார்வைக்கு இருக்கிறோம். புரிஞ்சுங்க மாத்திர கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆகான் அவங்கள போலவே இருக்கிறான், ஒன்னும் தெரியாத மாதிரி இருக்கிறான்.
திருடாதவ மாதிரி இருக்கிறான், இச்சிக்காதவ மாதிரி இருக்கிறான், ஜனங்களோடு ஜனங்களா இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஏய் சாபத்தீடானதை எடுக்காத வரைக்கும் நான் உங்க கூட இருக்க மாட்டேன், நான் வெளியேறிடுவேன்றாரு. உலகத்தின் சாபத்தோடு நீங்க உறவோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய வாழ்க்கைக்குள்ள இருக்க முடியாது. புரிஞ்சவங்க மாத்திர கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. யோசுவா, நீ அதை கண்டுபிடிக்காத வரைக்கும், நீ அதை எடுக்காத வரைக்கும், உங்களிடத்திலிருந்து எடுத்து அதை எரிக்காத வரைக்கும், அதை சுட்டரிக்காத வரைக்கும் உங்களோடு கூட நான் ஐக்கியமா இருக்கவே முடியாது. புரிஞ்சுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென். அதை கண்டுபிடிச்சு சுட்டரிக்கிறாங்க. தேவ பிரசன்னம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஜெயம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தன் நிமித்தமாய் நஷ்டம் வந்த போதும், அத்தனை உயிர் செத்த போதும், இஸ்ரவேல் ராணுவம் தோத்துட்டு வந்து நிற்குது, அப்போ கூட ஒத்துக்கல. கடைசியில் அவன் ஒத்துக்கின பிறகு அவனையும் இவன் குடும்பத்தையும் அப்படியே கல்லெறிந்து, கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எரிய வேண்டியதை இன்னைக்கு எரியணும். எத்தனை பேர் எரிய ரெடியாக இருக்கிறீங்க? நோவாவை தூக்கி எங்கே எரியணும்? கடல்ல எரியணும். ரோமன் சொல்லுங்க பார்க்கலாம். நோவாவை தூக்கி என்ன பண்ணணும்? யோனாவை தூக்கி கடல்ல எரியணும். நமக்குள்ளே சில யோனாக்கள் இருக்கிறாங்க. நமக்குள்ளே ஜபம் இல்லாத வாழ்க்கை இருக்கு. மற்றவங்க நம் நிமித்தமாக நஷ்டமாயினுக்கிறாங்க. மற்றவங்க கதறும் போது நம்ம போய் தூங்கின்னு கிடக்கிறோம். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? மற்றவங்க வேதனையில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கண்ணை மூடிட்டு இருக்கிறோம். மற்றவங்க துன்பத்தில் இருக்கும்போது நம்ம திரும்பிக்கின்னு போயிட்டு இருக்கிறோம். மற்றவங்க துன்பப்படும் போது நம்ம அதுக்கு பற்றி கவலையே இல்லாம, உன்னிமித்தமாக உங்களுக்கு நஷ்டம் வந்தாலும் அந்த உணர்வு இல்லாம கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த யோனாவை தூக்கி கடல்ல எரியணும். புரிஞ்சுங்க? எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஜெபிக்காம முடியாம எல்லாரும் திறப்புல நின்று ஜெபிக்கிறாங்க. இந்த மாலுமி தேவனை அறிந்தவன் அல்ல. அவன் சொல்றான், எல்லாரும் உங்க சாமியை கூப்பிடுங்கன்னு சொல்லி, அவங்க சாமியை தொழுது கொள்ளுங்கன்னு சொல்லி. ஆனா புறஜாதியான் சொல்றான், ஆனால் தெரிந்து கொண்டவனும் ஜெபிக்காம போய் தூங்கிக்கிட்டு இருக்கிறான். எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? தெரிந்து கொள்ளப்பட்டவனே எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை அந்த யோனாவை தூக்கி நம்ம எரியணும். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கீழ்ப்படியாம தெய்வ சித்தத்துக்கு விலகி போகிற அந்த யோனாவை தூக்கி கடல்ல எரியணும். ஆனா அதை எரிஞ்சா இன்னைக்கு அந்த கப்பல் சரியா மாறிடும். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில தேவ சித்தத்தை செய்ய வேண்டுமானால், நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிக்க வேண்டுமானால், ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு ஆசையோடு இருக்கிறீங்க? நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிக்கணுன்றவங்க மாத்திரம் அப்படியே நீங்க எழும்பி நிற்க முடியுமா? ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரை சேவிக்கணும். ஆண்டவரே, நீர் விழுகிற யாவரையும் தாங்குகிறவர், நீர் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறவர். ஷபாலாபா. ஒருவேளை விழுகையை ஒத்துக்கிட்டியனா, உன் மடங்கடிக்கப்பட்ட வாழ்க்கையை ஒத்துக்கிட்டியனா, இப்போவே ஆண்டவர் உன்னால் தூக்க முடியும். அந்த தாவீது தேவனுடைய இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் செய்தான். ஒன்று மாத்திரம், அவன் பச்சேபாலிடத்தில், உரியாவின் மனைவி ஆகிய பச்சேபாலிடத்தில் அந்த விஷயத்தை தவிர மற்ற எல்லாவற்றிலும் அவன் தேவனுக்கு உண்மை உள்ளவனாக இருந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அதை கூட அவன் அறிக்கை செய்கிறான். ஆண்டவரே, இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால், சுத்த இருதயத்தினிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவி எனக்குள்ளே புதுப்பியும் என்று சொல்லி அவன் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் நின்னான். தன் பாவத்தை அறிக்கை செய்ய ஆரம்பித்தான். ஆனால் ஆண்டவரோ அவனை ஸ்டெப் பை ஸ்டெப்பா உயர்த்தி, இஸ்ரவேலின் பெரிய நாமங்களில் ஒரு நாமமாகிய இயேசுவையே தாவீதின் குமாரனே என்று சொல்லத்தக்கதான ஒரு பெரிய நாமத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? உன் மேல வச்சிருக்கிற அபிஷேகம் ரொம்ப பெருசு சகோதரி. நீ சாதாரணமா நினைச்சிட்டு இருக்காத, ஏதோ வந்து உக்காந்துட்டு போற ஆளா நினைச்சிக்காத. ஆண்டவர் உன் மேல வச்சிருக்கிற அபிஷேகம், நீயும் உன் வீட்டாரும் ஆண்டவரை ஆராதிக்கிற பொழுது உனக்குள்ள இருந்து ஒரு தேவ வல்லமை புறப்படுகிறது. உனக்குள்ள ஒரு தேவ மகிமை, ஒரு தேவனுடைய அபிஷேகம் இறங்குகிறது. நீ தேவனை விட்டுட்டு வெளியே
வெளியே போறதுக்கு ஆசைப்படாத, பிசாசுக்கு இடம் கொடுக்காத. உன்னை தூரத்துல கொண்டு போயிடுவான், உன்னை தூரத்துல கொண்டு போயிடுவான். இளைய குமாரனை தூரமா கொண்டு போயிட்டான், யோனாவை தூரமா கொண்டு போயிட்டான். மறுபடியும் கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற உன்னை கொண்டு செய்ய வேண்டியதை உன்னை கொண்டே செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நீ உன்னை தூக்கி எறியும் போது, உனக்குள் இருக்கிற மாம்சத்தை தூக்கி எறியும் போது, உனக்குள் இருக்கிற தவறுகளை தூக்கி எறியும் போது, உனக்குள் இருக்கிற அசுத்தங்களை தூக்கி எறியும் போது, உனக்குள் இருக்கிற பெருமைகளை தூக்கி எறியும் போது, உனக்குள் இருக்கிற சுயத்தை தூக்கி எறியும் போது, உனக்குள் இருக்கிற எனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணத்தை நீ தூக்கி எறியும் போது, உனக்குள் இருக்கிற சாதிய சிந்தனைகளை தூக்கி எறியும் போது, உனக்குள் இருக்கிற மாமிச எண்ணங்களை தூக்கி எறியும் போது, கர்த்தர் உன்னை மகிமையான பாத்திரமாய், தேசத்தை விடுவிக்கிற பாத்திரமாய், ஒரே ஒரு வார்த்தையில 3 நாள் பிரசங்கத்தில் ஒட்டுமொத்த நினைவையே மனம் திரும்ப ஆரம்பித்து விட்டது. தேவன் அவர்களுக்கு இறங்கினார். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாம் நம்மளுக்குள்ள இருக்கிற நோவாவை தூக்கி, யோனாவை தூக்கி வெளியேறியும் போது உன்னை கொண்டு கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஓ, உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணுமா? இப்பவே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை கொண்டு என்ன செய்ய திட்டமா இருக்கிறீங்களோ, என்ன செய்ய என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்தி நல்ல ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே என்னை கொண்டு நீ என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ, ஆண்டவரே என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ அதை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ராபா நாமா ஷமா லாமா. அவருக்கு உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய திட்டம் வைத்திருக்கிறார். அதற்காய் தான் உன்னை தாயின் கருவில தெரிந்து கொண்டார். அதற்காய் தான் உலக தோற்றத்துக்கு உன்னை முன்குறித்து இந்த சபையா மனவாட்டி சபையில உன்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். வெறும் பாடுவதற்கு மாத்திரமல்ல, வெறும் அபிஷேகத்தில் நிரம்புவதற்கு மாத்திரமல்ல, வெறும் வேதத்தை வாசிப்பதற்கு மாத்திரமல்ல, உன்னை கொண்டு மகிமையான பலத்த காரியத்தை, ஒரு பெரிய எழுப்புதலை, ஒரு பெரிய அறுவடையை, ஒரு பெரிய மாற்றத்தை, கட்டுகளை உடைக்கிற, சாபங்களை உடைக்கிற, ஓ பிசாசுகளை துரத்துகிற, தேசத்தை சுத்திகரிக்கிற வல்லமை உனக்குள்ளிருந்து புறப்படலாம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் அதற்காக தான் என்னை தெரிந்து கொண்டார். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேவிப்போம்னு சொல்றவங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் குடும்பம் எங்க தவறி இருந்தாலும் எங்களை மன்னியுங்க ஆண்டவரே. நீர் விழுகிறவரை தூக்கி, ஆண்டவர் தாங்குகிறவர், மடங்கடிக்கப்பட்டவரை தூக்கி விடுகிறவர்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்களை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இனி உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய எழுப்புதலை, ஒரு பெரிய அபிஷேகத்தை உங்க மேல கர்த்தர் கடத்த விரும்புறாரு. தேவ மகிமை உங்களுக்குள்ள இறங்குது, பரலோக வல்லமை உங்களுக்குள்ள இறங்குது. தேசத்தை கலக்குகிற, தேசத்தை சுத்திகரிக்கிற, தேசத்தை ஆசீர்வதிக்கிற, தேசத்தில் தேவனுடைய மகிமையினால் நிரம்ப பண்ணுகிற ஒரு பெரிய தலைமுறையாய் கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் டேடி. தகப்பனே ஏசப்பா ராஜா, எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் எவ்வளோதான் ஆண்டவரே ராஜா நாங்கள் கீழ்ப்படியாமல் போனாலும் ஆண்டவரே எங்கள் மேலே பிரியமாக இருக்கிற தேவன், எங்களை கைவிடாத நேசர், எங்களை மீண்டும் தூக்கி நிறுத்துகிற தேவன் ஆண்டவரே, நீர் என்றென்றும் அரசாளுகிற தேவனாக இருக்கிறபடியால் கர்த்தாவே ராஜா, நீர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. குடும்பத்தை ஆண்டவரே நீர் நேசிக்கிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேலையில் கூட இந்த உபவாச கூடிகைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. குடும்ப வாழ்க்கையில் காணப்படுகிற தத்தளிப்பு ஆண்டவரே, பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில் நீர் ஆண்டவரே நடத்தி வருகிற பாதை ஆண்டவரே ராஜா, புதிய பாதையில் நடத்துகிறபடியால் ஆண்டவரே கர்த்தாவே அதற்கு விற்று கொடுக்கிறவர்களாக, உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, தேவையற்றதை ஆண்டவரே ராஜா தன் குடும்பத்திலிருந்து எடுத்து போடுகிறவர்களாக ஆண்டவரே ராஜா, உமக்கு நேராக ஆண்டவரே ராஜா விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக, ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக ஒவ்வொருத்தரையும் நீர் மாற்றி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு சில நேரங்களில் ஆண்டவரே குடும்பத்தில் ஆண்டவரே ராஜா தேவையற்றதை நீங்கள் பிரித்தெடுக்கிறீங்க ராஜா. குடும்பத்தை ஆசீர்வதிக்கவே அதை ஆண்டவரை உணர்ந்தவர்களாக உங்கள் சித்தத்திற்கு தங்களை அர்ப்பணிக்கிறவர்களாய் நீர் மாற்றி அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிற தயவுக்காக நன்றி. இப்பொழுதும் கூடியிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கேட்ட வசனத்தின்படியே
வழியே தகப்பனே ராஜா விட்டு கொடுக்க கிருபை பாராட்டுகிற தயவுக்காக நன்றி. இந்த ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம், ஊழியக்காரருக்காக ஸ்தோத்திரம், ஊழியக்காரர் குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. மென்மேலும் ஆண்டவரே உங்கள் சித்தத்தை நிறைவேற்ற எடுத்து பயன்படுத்தி கொள்ள வேண்டுமா எங்கள் மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதான வழிநடத்தல் ஆசீர்வாதமும் செய்மாய் கூடி வந்திருக்கிற சகல பரிசுத்த பிள்ளையுடைய குடும்பங்களோடும் வரைத்தடப்பட்ட தேவ பிள்ளையுடைய குடும்பங்களோடும் பரிசுத்தவான்கள் யாவருடைய குடும்பங்களோடும் ஒரு வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.